இன்னொன்னு நான் என்ன திங்க் பண்றேன், இப்ப நான் இன்னொரு ஃபேக்டர் சொல்றேன். என்னன்னா இது இந்த ஃபேக்டர் வந்து நான் வந்து ஒப்பீனியனா கேட்கல, நான் கொஸ்டினா உங்க 2 பேர் கிட்ட கேட்கிறேன். என்னன்னா நம்ம அந்த இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த பிலிம்ஸ் நிறைய பிலிம்ஸ் சொன்னேன்ல, இந்த தில்லு தூளு, திருப்பாச்சி, கில்லி, இந்த படங்கள் எல்லாத்துலயுமே ஹீரோ வந்து அவனுக்குன்னு ஒரு மொரல் வேல்யூ இருக்கும். நம்ம எல்லா படத்துலயுமே இருக்கும். அவன் வந்து இந்த நான் சொன்ன எல்லா படத்துலயுமே வில்லனுக்கும் இவனுக்கும் டைரக்ட் கான்ஃபிளிக்ட் இருக்காது. வேற யாரையோ வில்லன் வந்து ஏதோ பண்ணும் போது இவன் போய் இது பண்ணுவான். கில்லியில அதுதான். கில்லி தனலட்சுமிக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதுலயும் அதுதான், சண்டைக்கோழிலயும் அதுதான், திருப்பாச்சிலயும் அதான். திருப்பாச்சியில வந்து ஓகே அவன் ஃப்ரெண்ட் அஃபெக்ட் ஆகுறதுனாலதான் வர்றான், அதுவும் ஓகே. ஆனா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இஃப் ஹி ஹேட் அ சான்ஸ் ஹி வில் ரைஸ் அப் டு இட் மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கும். நீங்க தில் படத்துல அப்படிதான், எல்லா படத்துலயுமே வந்து he stood up and fought for ஒரு மொராலிட்டி இருக்கும். அவனை வந்து ஒரு பியூர் ஒயிட்னு சொல்ல முடியாது, பட் சம்திங் லைக் தட், கிட்டத்தட்ட அந்த ஒயிட் ரேஞ்சில தான் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட், நம்ம எல்லா இப்ப வர்ற படங்கள் எல்லாத்துலயுமே இந்த கிரே இல்லைன்னா டார்க் கேரக்டரை வந்து ஹீரோவா கொண்டு வர்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப கேஜிஎஃப், புஷ்பா எல்லா படத்துலயுமே வில்லனுக்குன்னு ஒரு கிரே லைன் இருக்கு. எனக்கு ஒரு வகையில அது ஒரு நல்ல விஷயம். லைக் அவனை வந்து அவன் வந்து மோரல் பாலிசிங் பண்ணாம அவன் பண்ற விஷயத்துல அவன் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் போறதுல ஓகே, நல்ல விஷயம். ஆனா இப்ப அப்ப இருக்கும் இப்ப சேஞ்ச் ஆன அந்த டார்க் ஏரியாக்கும் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நீங்க வந்து அந்த டார்க் ஏரியாக்குள்ள நான் சொல்லல. அது எப்படி சொல்றேன்னா, ஒரு மாதிரி மாஸா இருக்கிற மாதிரி இருந்தாலே பீப்புள் வில் லைக். நீங்க வந்து எப்படி சொல்றது, இப்ப கேஜிஎஃப்னா குட் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேஜிஎஃப் 1 சரி 2 சரி, இட் வாஸ் லைக் குட் கமர்ஷியல் ஃபிலிம் வித் குட் பிளாட். ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, வேர்ல்ட் ஆக்சுவலி நல்ல வேர்ல்ட். நீங்க தயவு செய்து சலார தூக்கிட்டு வராதீங்க. இல்ல கேஜிஎஃப் தான் சொல்றேன். கேஜிஎஃப்ல அந்த வேர்ல்ட் தாங்க எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அதுல வந்து இட் இஸ் a சூப்பர் அண்டர்டாக் ஸ்டோரி. ஆமா அதுல என்னன்னா நீங்க சொன்ன அது அந்த ரைட்டரோட பிரில்லியன்ட் என்னன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்டே ராக்கி பாய் பெரிய ஆள் தான், நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனா ஒரு டைனோசர் தான், ஓகேவா? பட் ஆனா he will show that he is a dinosaur, but he is a tiny dinosaurங்கிற மாதிரி கேட்டுருப்பாங்க. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல இருக்கு. he has to cross. அப்படிங்கிறப்போ he is automatically becoming an underdog. என்னதான் இருந்தாலும் இதுக்கு மேல பெரிய விஷயம் நிறைய இருக்குங்கிறப்போ லெவல் 1 லெவல் 2 போயிட்டே இருக்கு. இல்ல அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து அந்த வில்லனை வந்து இவன் கொலை பண்றதுக்காக இவனை ஹயர் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு யானை அடிக்கணும், there is a mammoth, ஒரு பெரிய மேமத் இருக்கான், அவனை வந்து நீ இது பண்ணணுங்கிற மாதிரி தான் ஒரு. ஏன் அப்படின்னா ஏன்னா அது ஒரு சின்ன லைன்னாலும் நமக்கு பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது இல்ல. ஓ இவனுக்கு மேல எவனோ இருக்கான் போல இருக்கான், வர்றதுக்கு முன்னாடியே அவனை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. பட் ஒரு ஆள் அடிக்கணும்னு சொல்றதை விட ஒரு மேமத்தை அடிக்கணும்னு சொல்லும் போது அது கொடுக்குற ஒரு, நீங்க சொன்ன விஷயம் தான், இவன் ஒரு குட்டி டைனோசர், இவனை விட பெரிய டைனோசர் இருக்காங்கிற ஒரு இம்ப்ரெஷன் அங்கே கிரியேட் ஆயிருச்சுன்னு சொல்லுவாங்க. கான்செப்ட்ல கொண்டு வராங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அதுல வந்து நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க அந்த மோராலிட்டிங்கிற கான்செப்ட் ஐ டோன்ட் திங்க் சோ தட் இஸ் எப்படி சொல்றது, அதை நம்ம எடுத்துக்க வேணாம்னு பாக்குறேன். ஏன்னா யூ டோன்ட் நீட் டு நல்லவன் தான் வந்து எப்படி சொல்றது, ஒரு நல்லவனா இருக்கான், அவனுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, அதுக்கப்புறம் தான் அவன் போயிட்டு அதுக்கப்புறம் ஹி இஸ் டூயிங் ஸ்டஃப். வி கேன் ஃபாலோ அ வில்லன் ஸ்டோரி. மங்காத்தா அப்படிதான், வி கேன் லைக் அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் குட் ஆர் நாட்ங்கிறது தான் எங்க ப்ராப்ளம். லைக் நீங்க மாராலிட்டியா இருந்து அவனுக்கு ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வந்து ஒரு பிரச்சனை வருது, அதான் அவன் தடுக்க போய் அது வர்றது ஒரு கைண்ட் ஆஃப் பிளாட் பாயிண்ட். பட் ஆனா இப்போ நீங்க ராக்கி பாய் பாத்தீங்கன்னா ஹி இஸ் நாட் அ குட் பர்சன். என்னதான் மாசா இருந்தாலும் இஸ் ரவுடி தானே. அவனோட ஸ்டோரியை பாக்குறேன், ஹவு ஹீ ரைசிங் இன்டு பவர். அதுக்கு நடுவுல அவர் வந்து ஊருக்கு நல்லது செஞ்சாரு, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் சும்மா. பட் ஆனா ஜஸ்ட் நம்ம யாரு ஃபாலோ பண்றோம், இவரு ஒரு வில்லன் 10 வில்லன் இருக்காங்க, ராக்கி பாய் பண்றாங்க, பட் வில் கெட்டிங் ஹை இல்ல. நான் எப்படி பாக்குறேன்னா, நம்மள நீங்க அந்த ஸ்டோரியை நீங்க நம்ப வச்சு உள்ள கூட்டிட்டு போறதுதான் எனக்கு மேட்டர். நான் அவன் நல்லவனா இருக்கேன் கெட்டவனா இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் ஐ டோன்ட் திங்க் சோ தட் ஒர்க்ஸ் ஆர் நாட். எனக்கு அந்த மாதிரி பாக்குறப்போ எனக்கு அந்த மாதிரி வேஸ்டட் பொட்டன்ஷியலா நான் பார்த்து மாஸ்டர் கூட சொல்லுவேன். ஏன்னா நீங்க நீங்க டக்குன்னு யோசிச்சு பாருங்க, மாஸ்டர் சூப்பர் கான்செப்ட், டேவிட் வெர்சஸ் கோலியத் கான்செப்ட்ல வராது. நீங்க வந்து விஜய் சேதுபதிக்கான பில்டப் வந்து பயங்கரமா இருக்கும். இவன் வந்து 15 மினிட்ஸ் வில்லனுக்கான இன்ட்ரோ, அதுவே நீங்க விஜய் தொடவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். இவன் வந்து சரக்கு அடிச்சுட்டு இவனுக்கு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரகிள் இருக்கும், he is living a casual life, then he goes into a conflict. சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்.
நீங்க வந்து எப்படி இருந்திருக்கணும்னா நீங்க விஜய் வந்து எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி ஹீஸ் பீட்டிங் ஹிம்ங்கிற மாதிரி நீங்க கொண்டு போயிருக்கணும். நீங்க ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல தேவலம் விஜய்க்கெல்லாம் ரொம்ப பில்டப் கொடுத்து அப்படி கொண்டு போயிருக்கூடாது. இட் வாஸ் ஸோ செம்ம ஐடியா. அது கேரக்டராகவும் நல்ல கேரக்டரா இருந்தது எல்லாமே. பட் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அந்த மாராலிட்டிக்ல நீங்க கொண்டு வர தேவையில்லைன்னு தான் சொல்லுது. நீங்க வந்து நல்லவனை வச்சு கட்ட எடுத்தா ரிலேஷன்ஷிப் வச்சு கூட நீங்க எடுக்கலாம். பட் அந்த அந்த மாதிரி பின் பாயிண்ட் பண்ணுறது எனக்கு அப்படி தெரியல. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒரு டைம் பீரியட் வரைக்கும் இந்த மொரல் ஸ்டாண்ட் வந்து டைரக்டர்ஸ்க்கு இருந்தது, ரைட்டர்ஸ்க்கு இருந்தது. அந்த டைம் பீரியட் வரைக்கும் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல does it have to be moral standard இருக்கணுமா? moral standard இல்ல எனக்கு என் கதையிலே அதெல்லாம் இருக்காதுங்க. என் கதையில எல்லாம் பயங்கர டார்க்கா இருக்கும். ஹீரோவே பயங்கர என்னடா பண்றங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டைம் பீரியட் வரைக்கும் அது வந்து ஒரு ஒர்க் ஆகிற ஒரு ஃபார்முலாவா இருந்தது. மெயினா ஹீரோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக அவன் நிக்கிறான். ஒரு ஸ்ட்ரகிள்காக, ஒரு மத்தவங்களுக்கு நடக்க ஸ்ட்ரகிளை வந்து தன்னோட தான் ஹீரோ எடுத்துட்டு நிக்கிறான். அதுக்கப்புறம் மாறும். அதுக்கப்புறம் வந்து அவன் பர்சனலா அதனால பாதிக்கப்படுவான், அவன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் அதனால பாதிக்கப்படுவாங்க, அப்படிங்கிற மாதிரி மாறும். பட் இந்த சோசியல் இதுக்காக அவன் நிக்கிறப்போ அது வந்து ஒரு என்ன சொல்றது, மேபி அந்த டைம் பீரியட் நமக்கு கூட அது ஒரு ஹை கொடுத்தது. நமக்கு வந்து ஒரு புரிதல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பரவாயில்லையா அப்படின்னு நமக்கு ஒரு ஹை கொடுக்குற ஒரு விஷயமா இருந்தது. இப்ப நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் வந்து டக்குன்னு எனக்கு, இப்ப நீங்க மாஸ்டர் சொன்னீங்க, ஓகே, எனக்கு அந்த மாதிரி வேற எந்த படமும் எனக்கு ஞாபகம் கூட வரல. அந்த அளவுக்கு இல்லாமையே போற அளவுக்கு அப்படி மாறிடுச்சு இல்ல, அத சொல்றேன். டக்குன்னு ஒரு பியூர் ஒயிட் கேரக்டர், அவன் வந்து ஒரு சோசியல் இதுக்காக நிக்கிறாங்கிற மாதிரி ஒரு படம் ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல வந்தது. நீங்க ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். மதராசி இல்லையா? நாட் எக்ஸாக்ட்லி. மதராசி வந்து அது வந்து கிட்டத்தட்ட அப்படி இருக்கும், பட் நாட் எக்ஸாக்ட்லி. நீங்க பாத்தீங்களா படம்? விடுதலையில வந்து யார் ஹீரோங்கிறதுலயே எனக்கு குழப்பம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அதுல ஐ மீன் டூ மச் ஆஃப் இது எனக்கு அது செகண்ட் பார்ட் நான் சொல்றது உடன்பாடு கிடையாது. விடுதலை வந்து வேற படம், கமர்ஷியல் படம் தான் சொல்றேன். விடுதலை வந்து கமர்ஷியலி எடுக்கப்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு சீரியஸ் ப்ரீச்சி ஃபிலிம் தான் அது. இல்ல அது ப்ரீச்சி ஃபிலிம் தான் அது. இல்ல அந்த மாதிரி படமே சொல்லல. நான் அந்த மாதிரி படமே சொல்லல. நான் சொல்றது ஒரு ஹீரோ இருக்கான். இப்ப நம்ம சொல்ற அந்த கமர்ஷியல் படங்களே ஹீரோ ஒரு ஒயிட், அதாவது ஒயிட்னா நல்லவன், மொராலிட்டி, அவனுக்குன்னு ஒரு மொரல் வேல்யூ வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி படம் லாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துல சொல்லுங்க. அது மாதிரி மேபி பீப்புள் மென்டாலிட்டி சேஞ்ச். ஐ டோன்ட் நோ, மேபி அந்த ஒரு பேட் பாய்ஸ் லைக் பண்ற மாதிரி ஒரு தாட்ஸ். யூ ஆர் பேட் பாய். ஓ வெரி தெரியலங்க ஜானி, நீங்க தெரிஞ்சது சொல்லுங்க. ஒய் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒய்ன்றது இல்ல, அதை வச்சு அது அப்படி கிடையாதுன்றத மார்க் பண்ணி வேணா மகான் வந்துச்சு. லைக் இஃப் யூ ஆர் சோ மச், பட் ஆனா வந்து அது மார்க் பண்ணி தான் வந்துச்சு. அதான் சொல்றேன், இது பண்ணி தான் வந்துச்சு. த்ரூ அவுட்டா ஒரு டக்குன்னு ஆன் டாப் ஆஃப் மைண்ட்ல வரல. நீங்க மாதிரி பாட்காஸ்ட்லாம் கேட்காதீங்க ப்ரோ, தயவுசெய்து. இல்லங்க எனக்கே இந்த டவுட் இருக்கு. ரொம்ப நாளா எனக்கு இருக்கிற டவுட் இது. ஏன்னா இப்ப நான் பர்சனலா ஒரு ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ங்கும் போது நான் ஒரு விஷயம் எழுதும் போதே எனக்கு என்ன தோணும்னா, இவன் இவ்வளோ டார்க்கா இருக்கானேன்னு எனக்கு தோணும். சம்டைம்ஸ் நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்றேன், அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து ஹீரோ அவனுக்குன்னு இருக்கிற மொரல் வேல்யூ நான் பில்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா வரும். அப்போ நான் பழைய ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் வந்து ரெமினிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப நாம ப்ரீவியஸா பேசின எந்த படங்கள்லயுமே வந்து ஹீரோவுக்கு சின்ன கிரே வேல்யூ கூட ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல அப்படி இல்லன்னா, இப்போ நீங்க த்ரூ அவுட்டா ஒயிட்டா வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, இது பண்றதுனால you won't be able to create an arc ன்னு ஒன்னு இருக்குல்ல. ஒரு ஆர்க்காவே எப்படி நீங்க இது பண்ணுவீங்க, ப்ரொசீட் பண்ணுவீங்க? இட் டசன்ட் ஹேவ் டு பீ. see நான் என்ன சொல்றேன், நீ ஆர்க்னாலே குட்ல இருந்து பேட் மாறதோ, பேட்ல இருந்து குட் மாறதோ. இல்ல நான் அது மட்டுமே சொல்ல. குட் பேட் இன்டர்னலா அவருக்கு இருக்க ஒரு இது கூட. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் விட்டுட்டு நீங்க சொல்லுங்க, அது எந்த ஒரு ஃபிலிம் that made throughout our white guy, I mean throughout our இல்ல நான் throughout white சொல்ல. சரி ஒயிட் விட்டுரு, நான் ஒயிட் சொல்ல. நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் இருக்கான், அவன் மத்தவங்களோட பிரச்சனைக்காக இவன் நிக்கிறான் அப்படின்னு நான் கேக்குறேன். இல்ல ஏன் நீங்க அதல டவுட் பண்றீங்க? இப்போ நீங்க வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாமே. இப்போ காலா எடுத்துக்கிட்டீங்க, அது மத்தவங்களோட பிரச்சனை, அந்த ஒரு ஏரியா பிரச்சனை பண்றாரு, அது ஒண்ணு எடுத்துக்கலாம். கர்ணன் மாற்று கருத்து இருந்தாலும் கர்ணன் சொல்ல.
அதுக்கப்புறம் வந்து அவன் ஊர் பிரச்சனைக்கு அவன் நிக்கிறான். ஆனா நீ சொன்ன 2 படங்களுமே வந்து ஒரு ஹிட் ஆச்சே தவிர ஒரு பெரிய ஒரு அது ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கின படங்கள் தான். நான் கேக்குறது ஒர்க்கான படத்துக்கு இந்த ஃளைட் படம் என்னது சூரிய ரிப்போர்ட். அது அவனோட பர்சனல் இது இல்ல, அது வந்து அவனோட பர்சனல் ஸ்ட்ரகிள். அது நோ பர்சனல் ஸ்ட்ரகிள்னால why he is doing thatங்கிறது இஸ் ஃபார் தி பீப்பிள் தான். ஓகே. இல்ல அந்த படம் வந்து அந்த ஒரு மோட்டிவ்ல வந்து மூவ் ஆகாது. ஆக்சுவலா என்டையரா அப்படி மூவ் ஆகாதுல்ல. இவனோட பர்சனல் கான்ஃப்ளிக்ட் அதுல இருந்து இவன் எப்படி மீண்டு வரான்னு தான் இருக்கும். அதோட எண்ட் ரிசல்ட் நீங்க சொல்ற விஷயம் தான். நான் ஒன்னு சொல்றேன், இது வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கலா தாண்டி நான் ஒன்னு சொல்றேன். மேபி இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு ரைட்டிங்கா நம்ம ஒரு விஷயத்துல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். when we tend to write these kind of dark things na when we are having some pent up things in our whole, நம்மளுக்குள்ள அந்த இது இருக்கும், ஏதோ ஒரு வெறுமையோ ஏதோ ஒரு frustration ஏதோ ஒன்று இருக்கிறப்ப தான் we will tend to write dark stuff also in a way that will be liberating to us. மேபி நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, ஜென்ரேஷனாவே we tend to lean on thatங்கிறப்போ being good doesn't bring அவ்வளோ அப்படி இருந்து it won't make you anything. நீங்க நல்லவனா இருக்கிறதே எப்படி சொல்றது, நல்லவனா இருந்தா அதுவே கிளிஷே மாதிரி அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியே பீப்புளுக்கு வந்திருக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் வை வி ஆர் லீனிங் டுவர்ட்ஸ் தீஸ் திங்ஸா கூட இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பிரேம்குமார் சொன்ன மாதிரி ஏமாத்தி போ சார், ஏமாத்தி என்ன பண்ணிடுவாங்கிற மாதிரிலாம் எனக்கு மெயின் கான்ஃபிளிக்டே அதுதான். லைக் நீங்க அந்த அளவுக்குலாம் நல்லவனா இருந்தீங்கன்னா எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல படம் தான் நான் சொல்ல. அந்த மாதிரி படத்தை நீங்க எடுக்கிறப்போ there are people like thatங்கிறப்போ do everyone tend to lean on it. நீங்க அந்த மாதிரி எழுத முடியுமாங்கிறது தான் பிரச்சனை. மேபி அதுவா கூட இருக்கும். தட்ஸ் சும்மா தோணுன்னு சொல்றேன். மேபி அவங்களுக்குள்ள as a ஜெனரேஷனாவே we have something changing times, cultural change, shift. நீங்க வந்து அப்படியே டிஜிட்டலுக்கு மாறுறது, இது ஹேட்ரட், எஃபில, இன்டர்நெட், everything culminates then you going to write also. ஓகே, நீங்க ஒரு டார்க்கான கேரக்டர் அப்படி சொல்றாங்க, ஆனா நீங்க வந்து எனக்கு அதெல்லாம் ஓகே தான். நான் வந்து உங்களுக்கு மாதிரி ஒயிட்டா இருக்குன்னு டார்க்கா இருக்குன்னு சொல்லல. ஐ டோன்ட் வாண்ட் அ சேவியர் டு அந்த ஒயிட் இந்த என்ன சொல்லுவாங்க நைட் இன் ஷைனிங் ஆர்மரா அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணணும்னு நான் சொல்லல. பட் ஆனா இவங்க கிரே கேரக்டர் சொல்லிட்டு இவங்க எழுதுறது தான் காமெடியா. இல்ல நான் ஒயிட்னே மென்ஷன் பண்ணல. நான் சொல்றது ஹீரோ பண்ணக்கூடிய விஷயமே வந்து ஒரு சம்திங் ரிலேட்டட். இப்ப நான் சரி ஓகே ஓப்பனா இப்படியே கேட்கிறேன். நான் வந்து டு யூ திங்க் லைக் நான் அப்படி திங்க் பண்ணல, பட் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னா சிலரோட ஒப்பீனியன் இதா இருக்கு. லைக் இப்ப வந்து ஒரு கிரைம், அந்த கிரைம் ரிலேட்டடான விஷயங்களை ரொமான்டிசைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா இப்ப வர்ற படம்? கண்டிப்பா இப்ப படம் இல்ல, எல்லாமே எப்பயுமே அப்படித்தானே இருக்கு. இட்ஸ் மோர் நோ. நீங்க வந்து ட்ரக்ஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எல்லாமே தட் இஸ் பிகமிங் என்ன சொல்றது ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. தட்ஸ் கூல்னு சொல்லுவாங்கல்ல, இட்ஸ் லைக் a cool stuff அப்படினா. இல்ல எனக்கு என்னன்னா அது வந்து ஒரு வில்லன், ஒரு ஆன்டகனிஸ்ட் மாதிரி போயிட்டு எப்ப படத்தில் வந்து குடிக்கு சாரா யோசிச்சிட்டு என்ன இந்த விஷயம் இருக்காங்க. இல்ல நான் நல்ல விஷயம் தான் பேசுறோம். நீங்க அங்க நடுவுல தான் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு பேசாமே இருக்கா. டேய் நீ சொல்ற. இல்ல நான் என்ன சொல்றது, எனக்கு அதுல வந்து இப்போ எப்படி வந்து ஒரு இல்ல உடன்பாட்டுல இல்ல, லைக் எப்படி வந்து ஒரு ஐட்டம் சாங் வைக்கிறாங்களா படத்துல, அது மாதிரி இப்ப வந்து கஞ்சா வச்சிருக்காங்க, கன் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. நாங்க இனிமேல் பெண்களை வைக்க மாட்டோம், பொருள்களை வைப்போம். அதுவும் பொருள் இல்ல, அந்த ஆப்ஜெக்டிவ்ல இருந்து இந்த ஆப்ஜெக்டிவ்க்கு மாறிட்டானுங்க, அவ்வளவுதானே தவிர பெருசா அவனுங்க வந்து பெருசா இம்ப்ரூவ் ஆன மாதிரிலாம் தெரியல. இல்லைங்க, நீ இன்னொரு ப்ராப்ளம் என்ன நீங்க சொல்றீங்க வந்து அந்த ஹோல் டாபிக் மாதிரி கம்மிங் பேக் டு த டாபிக் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஏன் படம் நல்லா வரதில்லைங்கிறதுக்கும் நீங்க ஒரு லாஸ்ட் டெக்கேட் யோசிச்சு பாத்தீங்கன்னா, பாப்புலர் ஃபிலிம்ஸ்லாம் ரிவால்வ் ஆகிற பிளாட் பாயிண்ட்ஸை மட்டும் பாருங்க. லைக் எவ்ரிவன் இல்ல அது ஒண்ணு, எவ்ரிவன் ஆல்சோ வாண்ட்ஸ் டு பீ இதுதானே. லைக் அந்த ஒரே ஒரு கஞ்சா இது அதே ஒரு மாதிரி கஞ்சா இதுங்கிறத அந்த போலீஸ் பிளாட்டுங்கிற மாதிரி கொண்டு போறது, அதுல ஒருத்தர் ரவுடியா இருக்கிறது, எல்லாமே இதை சுத்தி டெவலப் ஆகுது. நீங்க நல்லா கேங்ஸ்டர் தான சொல்றீங்க. கேங்ஸ்டர் ஓகே, நீங்க எல்லாரும் வடசனை எடுத்துட முடியாது. இல்ல அந்த 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 இது சொல்லல. லைக் இது பண்றாங்கன்னா இந்த கேங்ஸ்டர் லைஃப் சொல்றேன். இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ற அந்த டைப்ல வந்து
லோகேஷ் கனகராஜ் 144p ல பண்ணிட்டு இருக்காங்க சில பேரு, 720p ல பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் சொல்றேன். அது மாதிரி தான் இவனுங்க பண்றாங்க. லோகேஷ் கனகராஜே 144p டா. இது சொன்னாலும் தட் இஸ் வாட் ஹேப்பனிங் இல்ல. நம்மளுக்கு போர் அடிக்கிறதுக்கு ரீசனுமே இப்போ நீங்க கூலியே சொல்றீங்க, மறுபடியும் எங்க கொண்டு வருவாங்க, ஒரு வந்து ஒரு ஹார்பர் வந்து ஒரு ட்ரக் மாஃபியா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு பிரச்சனை இருக்கு, எல்லாமே சேர்த்து மறுபடியும் அந்த கேங்ஸ்டர் வேற பிளாட்டையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இல்லையாடாங்கிறப்போ மேபி எல்லாரும் திங்கிங் என்னன்னா இந்த மாதிரி தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது, இதை பண்ணா மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுனால படம் இருக்கிறதுக்கு போய் எல்லாமே. சரி, நான் இப்படி கேட்கிறேன், ஒரு விஷயம் கேட்கிறேன். நம்ம இப்ப ப்ரீவியஸா பேசின அந்த பழைய படங்கள் எல்லாத்துலயும் இப்ப நான் அந்த மொரல் வேல்யூ சொன்னேன்ல, ஏதோ ஒரு வகையில இப்ப ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இட்ஸ் சேவிங் நம்மள மாதிரி இருக்கிற ஒருத்தரை அவர் காப்பாத்துறாரு, அப்படி ஒரு ஃபீல் கொடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சங்கர் படங்கள் எடுங்க, சங்கர் படம், முருகதாஸ் படம், அதுல வந்து நமக்கு வந்து பொலிட்டிக்கலா நம்ம வந்து அதுக்கு எகென்ஸ்டா நம்ம பேசுறோம், அதெல்லாம் வேற, பொலிட்டிக்கலா நம்ம ஸ்டாண்ட் வேறையா இருக்கும். ஆனா இப்போ சங்கரோட ஹீரோ வந்து ஒரு ஆளை போய் கொலை பண்ணும்போதோ இல்ல அவனை வந்து ஒரு லாக்இன் பண்ணும்போது ஒரு கைது பண்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே அந்த ஆள் வந்து கெட்டவன், சோ இவனை மாதிரி ஆளுனாலதான் நம்மளும் பாதிக்கப்படுறோம், நமக்கு ஒரு கனெக்ட் வருது இல்ல. ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்திருக்கலாம், மேபி அந்த டைம்ல அந்த படங்கள் ஓடுறதுக்கு அது கூட காரணமா இருந்திருக்கலாம். இப்ப வர படங்கள், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கூலி பிளாட்ல இப்ப நான் வந்து ஒரு லேமேனா நான் அந்த படத்துல என்ன நான் எங்க பொருத்தி வச்சு பாத்துக்கிறது? எங்கேயுமே இல்லையே, சுத்தமா இல்லையே. நான் அந்த ஆள் பேர் ஒரு ரிலேட்டபிள் ரிலேட்டபிள் ஃபேக்டர் இருக்குறதுல படம் பார்க்கறப்ப. ஆமா ஆமா, ரிலேட்டபிள் ஃபேக்டர்னா என்ன ரிலேட் பண்ணிக்க ஒரு கேரக்டர் கூட அந்த படத்துல. புஷ்பால என்ன இருக்கு? புஷ்பால ஒரு கேரக்டர் சொல்லுங்க, என்ன ரிலேட் பண்ணி பாத்துக்க என்ன கேரக்டர்? நீங்க தான் கேஜிஎஃப் அந்த எல்லாரும் புஷ்பாவோட உணருங்க ப்ரோ. நீங்க தான், உங்களுக்காக தான் அந்த கேரக்டர். கேஜிஎஃப்ல நம்ம யாருன்னா கேஜிஎஃப்ல நம்ம யாருன்னா கேஜிஎஃப் அந்த ராக்கி பைக்கு பில்டப் கொடுக்குறவங்களே வராது, அவன் குட்டி பசங்க எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்கல, அதான் நம்ம நான் டீ கிளாஸ் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்குள்ள நடந்து போறேன் ராக்கி பைக்கு பில்டப் கொடுக்கறதுக்காக. அதுதான் நம்ம இல்ல அது ஹீரோ அப்படி இல்ல சம்ராய். நீங்க அந்த படம் அப்படியாப்பட்ட படம், ஓகேவா? அது வந்து அந்த ஹீரோ ஐயா, நான் ஒர்க் ஆகிற படங்களே நீங்க வேற என்ன படம் இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. நான் ஏன் இந்த படத்தை எல்லாம் பேசிட்டீங்கன்னா எனக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி என்ன படம் இருக்கு எனக்கு தெரியலையே. இல்லங்க, நீங்க வந்து அந்த மாதிரி அப்லிஃப்டிங் ஹீரோ இருக்கணும்னு விரும்புறீங்களா? லைக் ஹீரோ டு இஸ் கனெக்ட் டு லைக் எனக்கு அது கேட்டேன். எண்ட் ஆஃப் தி டே படம் ஒர்க் ஆனாதான். இல்ல நான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ரொம்ப இந்த மாதிரி டார்க்காவே எடுத்துக்கிட்டு பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஹீரோ வந்து ஒரு குட் காயா வைக்கலாமே, கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கலாமே. நீங்க சொல்றது அப்படியே இப்ப டிசிக்கு பொருத்தி பாக்குற மாதிரிதான். திரும்ப பேட்மேன் படங்கள் எடுக்கிறாங்க, சூப்பர்மேன் படம் சூப்பர்மேன் எடுத்து அடிக்கிறீங்களா? ஏங்க அது ரிலேட்டபிளாவே இல்லைங்க அந்த படம். சரி விடுங்க, அப்புறம் பேசுவோம். விடுங்க ப்ரோ. அதான் அது ஒண்ணும் பண்ண முடியாது. நெட்ஃபிளிக்ஸ் போக போகுது, இல்லைன்னா பேரமௌண்ட் போக போகுது, ஒன்றும் பண்ண முடியாது. மீதி எதுவும் வராது. சொல்லுங்க இதுக்கு வாங்க. இல்ல என்ன சொல்றேன்னா, அது அந்த மாதிரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் ஆனா மேபி நீ எழுதலாம், நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான், நீங்க எழுதலாம். பட் ஆனா ஜானி சொல்ற மாதிரி இந்த டைம் பீரியட்ல வெதர் வி வில் வாட்ச் ஆர் நாட்னு ஒண்ணு இருக்கு. பட் ஆனா ஹவு நீங்க சொல்ற மாதிரி ரிலேட்டபிள் ஹீரோ எப்படி எழுதுவாங்கன்னு சொல்றோம்னா, மேபி நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு நல்லவனா இருக்கணும் எப்படி இருந்தாலும் ஒரு போராளியா தான் எழுதுவாங்க. இந்திய புரட்சியாளர், விடுதலை போராளி அப்படிதான் கொண்டு வருவாங்க. அப்போ நல்லதுக்காக பாடு போறேன்னானே இட் வில் பி சம் சார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அந்த மாதிரியே தான் இருக்கும்போது தெரியல. ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ், ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரகிள் இல்ல அந்த மாதிரிலாம் கொண்டு போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சாது. மேபி அவுட் ஆஃப் டச் மாதிரி போயிருந்தோம்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து இவ்வளவு படத்துல நம்மளுக்கு நீங்க அந்த மாதிரி சொன்னா மெய்யலன் மட்டும் தான் ஞாபகம் வருது இல்ல. அதுதான் நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த மாதிரி நோட்டிசபிளாவே வாய் விட்டு சொல்ற அளவுக்கு கூட எந்த படங்களும் இல்லங்கிற அளவுக்கா போவீங்க. ஒரே எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் போறீங்க, இல்ல எக்ஸ்ட்ரீம் போறீங்க. அதாவது சித்தார்த் அபிமன்யுவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாறினவங்க தான் நம்பாளுங்க. ஐ எம் நாட் ஜஸ்ட் ஈவில்ங்கிறப்ப எல்லா ஹீரோவும் அதேதான், நான் ஈவில். ஐயோ ப்ரோ என்ன அப்படி சொல்லிட்டீங்க, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அவங்க அதுக்கு மேல எதுவும் பண்றது
நீ சொல்றது கரெக்ட் தான். நீங்க அப்படியே டெவலப் பண்ணிட்டே இருந்தா அதுல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் எதுவுமே இருக்காது. எல்லா எதுவுமே இருக்காது. கிரே ஷேடா காட்டுறேன், கிரே ஷேடா கேட்டுறேங்கிறதுக்கு என்ன மீனிங்னா அவர் வந்து நீங்க வந்து ஒரு நல்லவர் கிடையாது கிரே ஷேட் அப்படின்னு சொல்றப்போ இவங்க அதை தப்பா எடுத்துக்கிறாங்க. இவங்க டைரக்டர்ஸ் கிரே ஷேட்னு சொன்னா என்ன பண்றாங்கன்னா வந்து டார்க் இவர் வந்து அப்படியே மெர்சிலெஸ்ஸா பண்ணுவாரு. பட் அவருக்குள்ளேயே அன்பு இருக்கு கிடையாது. கிரே ஷேட்னா அவனுக்குள்ள நீங்க இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸை காட்டணும், ஹவ் ஈ சைக்காலஜிக்கலி டிஃபர்னு காட்டணும். அதுக்கு நீங்க ஒரு சிச்சுவேஷன் வைக்கணும். இப்போ வந்து அது ஒரு பிரேக்கிங் பேட்ல ஜெசி பிங்க்மேன் வந்து ஒரு பூச்சி கீழே நடந்துட்டு இருக்கும்போது அது மிதிக்கிறதுக்கு ஹி வில் கண்டம்ப்ளேட். அப்போ டக்குன்னு வந்து ஒருத்தவங்க மேய்ச்சிட்டு போறப்ப ஹவ் ஈ ஃபீல்ஸ்ங்கிறத நீங்க காட்டுறீங்கல்ல. நீங்க அந்த மாதிரி எதுவும் இல்லையே. நீ கிரே ஷேடா காட்டுறீங்க. அதான் ரெட்ரோல பண்ணாங்க அவனோட இல்ல அது நீங்க பாத்துட்டீங்க நான் பார்க்கல சொல்றேன். அதுலயே எனக்கு தெரியலையே நீ சொல்ற. அவருக்கு இன்டர்னல் ஸ்ட்ரகிள் என்னது? அவர் சிரிக்க முடியாதுன்றது அவர் பெரிய இன்டர்னல் ஸ்ட்ரகிள். இல்ல அது ஒரு கான்செப்டா நல்ல கான்செப்ட். ஆனா அது பண்ண விதம் ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் இட் லாக்ஸ் கன்விக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அப்படி யோசிக்கிறீங்கன்னா யூ ஷுட் கன்வின்ஸ் மீ. இட் டிட்ன்ட் கன்வின்ஸ் மீ. அவ்வளவுதான். நல்லா இருந்தா பரவாயில்ல. என்னென்னமோ எடுத்துட்டு இருக்கீங்க. நான் வந்து வேறுபடுறேன். எப்படின்னா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நம்ம அப்படி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல சிகரெட் கூட அடிக்க மாட்டாங்க. ஹீரோவா இருந்தா இல்ல சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கப்புறம் எப்படி வேல் வச்சு தலைவர் சிகரெட் அடிக்கிறாரு. இட் பிகம்ஸ் a trend. டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி he contributed to a chain smokers தான். இல்லன்னு சொல்லல. ஸ்கூல் it came like that. Then நம்ம கல்ச்சர்ல ஹோல் வேர்ல்டுமே சொல்ல ஷிஃப்ட் ஆகிறப்போ சோசியல் ட்ரிங்கிங்னு ஒண்ணு வருது. ஒரு ரொம்ப நம்ம லேண்ட்ஸ்கேப் எடுப்பாங்க தமிழ்நாட்டுல. நீங்க குடிச்சீங்கன்னா யூ ஆர் நாட் ஈவன் ஃபிட் டு ரன் அ ஃபேமிலி. குடிகாரன்னு சொல்லி தள்ளி வச்சுருவாங்க. பட் நவ் கேஷுவல் ட்ரிங்கிங் இந்த ட்ரிங்கிங் அப்போ நம்ம வந்து ஆஸ் அ பீப்புள் கல்ச்சர்லவே வேறு எவால்விங் இல்ல. ஓகே இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு கிடையாதுங்கிறப்போ we are adapting to small things. இதெல்லாம் பண்ணலாங்கிறப்போ தென் அந்த ஷிஃப்ட்னாலதான் ஓகே இந்த மாதிரிலாம் நல்லவனா இருந்தாலும் குலைக்க முடியாது, இந்த மாதிரிலாம் நல்லவனா இருந்தா என்ன பண்ண போறோங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கும் பீப்புள் வரப்போதான் தென் திஸ் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் ஆல்சோ மேபி இந்த மாதிரி பண்ணா மேபி பீப்புள் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி மேபி டைரக்டர்ஸ் ஷிஃப்ட் ஆவாங்க. நீங்க எதுக்கு நீங்க மெய்யழகன் மாதிரியே தான் இருக்கணும்னா எங்க இருக்கிறது அதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் இருப்பாங்க ஜி. அதுக்கு நீங்க என்ன நான் அதை வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்க வந்து எடுக்கிற டார்க்கா நல்லா எடுக்கிறீங்கன்னா அதுவும் கிடையாது. பட் நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா நீங்க வந்து ஒயிட்டா எடுக்க வேணாம். பட் அட்ஸ் ஒரு காமன் மேன் மாதிரியான ஒரு ஆளை அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை. அதை அவனை வந்து ஹீரோவா ஆக்கி காட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை. இப்போ எப்படி சொல்றது, இப்போ எடுத்தோம் டாடா பார்த்துட்டு நிறைய ஐடி பசங்க ரிலேட் பண்ணிக்கிட்ட மாதிரி அப்படித்தானே? இல்லங்க டாடா வந்து ஐடி நான் பார்த்ததில்ல. இல்ல டாடா நல்ல படம் நல்ல படம் பாத்திருக்கேன், கொஞ்சம் பாத்திருக்கேன். நல்ல பாயிண்ட் தான் அது. நீங்க வேணா அதுல வந்து இட் வாஸ் ரிலேட்டபிள் தான். நீங்க ஐடி பசங்கன்னு இல்ல, ஒரு மென்னா ரிலேட் பண்ணிக்க முடியுதுல்ல, லைக் வாட் ஸ்ட்ரகிள்ஸ் ஹி இஸ் கோயிங் த்ரூ அப்படிங்கறது. அந்த மாதிரியான ஒரு ரிலேட்டபிள் ஃபேக்டர் கூட இல்ல. அதுல ஆகா ஓகோ சண்டை படலாம் கிடையாது. இட் வாஸ் லைக் a ஃபீல் குட் மூவி தான் அது. பட் அதுல எப்படி அவன் எப்படி ஸ்ட்ரகிள் பண்றான், அவனுக்கு என்ன நடக்குது, ஹவு பீப்புள் கம்மிங் இன் டு ஹிஸ் லைஃப் அண்ட் ஹெல்பிங் ஹிம். ஏதோ ஒருத்தர் திடீர்னு வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணாரு, ஏன் ஹெல்ப் பண்றாரு, எதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு தெரியாது. அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்ம எங்க வெளியே போனாதான் பண்றதுக்கு. நம்ம வந்து நான் ஒன்னா ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன் வாங்கிட்டு இருந்தா எங்க வந்து எல்லா ஹெல்ப்பும் அங்கே தானா வந்துருவாங்க. இல்லைங்க அது வந்து ஓகே. பட் ஆனா அதுக்கான ரீசன் தெரியல. எனக்கு என்ன கம்மிங் பேக் டு தி டாபிக், அந்த மாதிரி படம் எடுத்தா நல்ல படம் வரும்னு சொல்ல வரீங்களா நீங்க? மேபி இல்ல அப்படி சொல்ல. நான் வந்து நல்ல படத்துக்காகவே சொல்ல. நான் அப்படி ஒரு ஃபேக்டர் இருந்ததே ஒரு டைம்ல. எல்லா ஒர்க் ஆகிற கமர்ஷியல் படத்துக்கும் அது வந்து ஒரு பேஸா இருந்தது. ஒரு டைம்ல அது திடீர்னு காணாம போன மாதிரி இருக்கு படம். அந்த மாதிரியும் வரட்டும் தான் சொல்றேன். Why can't like அப்படியே ஒரு படம் வரட்டும் அப்படிதான் சொல்றேனே தவிர தான் வேற எதுவும் கிடையாது. ராயன் பாத்தீங்களா இல்லையா, செகண்ட் ரைஸ் தட்டிட்டு இருப்பாரு, டப்புன்னு எடுத்துங்க கொக்கி எடுத்தாலும் முடிஞ்சுச்சு. நீங்க மாஸ் தான் தலைவர், பிளட் அப்படி தெரிக்கணும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பிளட் ஃபெட்டிஷ், அதுக்கு என்ன பண்றது நம்ம ஒன்றும் ஒரு பிளட்டி வேலண்டைன் வேற ஒரு டீசர் பார்த்துட்டு அது வேற. ஐயோ சாமி, நான் அதான் நினைச்சேன். இப்போ டீசர் ஆகாது வேணும் அதெல்லாம் பாருங்க. இப்போ நான் வந்து நான் எவ்வளவு பிளட் காட்டுறேன் பாரு. ஒரு வயலண்டா ஒரு படம் எடுக்கிற எதுக்கு? நீ வயலண்டா எடுக்க கதைக்கு அது தேவைன்னா பண்ணலாம், ஓகே. இல்ல நீ அதை ஒரு மாக்கரி மாதிரி பண்ற. இப்ப டாரண்டினோ வந்து அதை ஒரு மாக்கரியா பண்ணுவாரு. அது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபன்னியா இருக்கும். அப்படி பண்றேன்னா வேற.
நான் வந்து அப்போ இன்டென்ஸா காட்ட போறேன்னாலும் வேற. பட் நீ டீசர் ஃபுல்லா எதுக்கு அதை காட்டுற? என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? பிளட்டி இல்ல இவனுங்க டார்க்னு நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப டார்க்னு ஒரு விஷயத்த காமிக்க போறாங்கனாலே ஒண்ணு அது வந்து ப்ராஸ்டியூட் ரிலேட்டடா காமிக்கிறானுங்க, இல்லைன்னா வந்து டார்க்ன உடனே இவனுங்க வந்து என்ன சொல்றது, மாஃபியான்றது அது வந்து டார்க்கா அது வந்து இட்ஸ் சப்போஸ் டு பி என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் பயம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இதெல்லாம் இது பார்த்தா ஜாலியா இருக்காது இவனுக்கு பண்றதை பார்த்தா. ஆனா என்ன ஜாலி டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆடிட்டு இருக்குல்ல, அது மாதிரி இருக்கானுங்க இவனுங்க. அதெல்லாம் எனக்கு இல்ல டார்க்ன்றது தே ஆர் நாட் எக்ஸ்ப்ளோரிங் தான் நான் சொல்லுவேன். அது வந்து சும்மா நேம் ஸ்டேக்குக்கு இதெல்லாம் காமிச்சா நம்ம டார்க்கா தெரியும் அப்படின்றதுக்கான ஒரு இதெல்லாம் காமிச்சா கொஞ்சம் பயங்கரமா நம்ம நினைப்பாங்க, இதெல்லாம் காமிச்சா மாஃபியா, இதெல்லாம் பண்ணா இது அந்த அந்த ஆஸ்பெக்ட் வச்சுட்டு பண்ணி மாஃபியாங்கிற அந்த விஷயத்தையே எந்த அளவுக்கு போட்டு அடிச்சு தோச்சு எல்லா படமும் கேங்ஸ்டர் படம் டேய் போதுண்டா, அது வரலன்னா விட்டுருங்கடா. ஒருத்தனுக்கு எடுக்கவும் தெரியல. முதல்ல இங்க யாரா கேங்ஸ்டர்? யாருமே இல்லையா? யாரு நான் எங்க சுத்தி முத்தி பாக்குறேன், என் கண்ணுக்கு எவனும் தெரியலையடா. நீ இத்தனை படம் இத்தனை சிண்டிகேட் இத்தனை அது இருக்கிறது தப்பு இல்ல, அது நல்லா நீ இப்ப வடச்சென்னை மாதிரி எடு, நீ கிரவுண்டடா இல்ல, நீ ஸ்டைலிஷ்டா எடுக்கறனா ஒரே இது இவனுக்கு பண்ணல. எனக்கு வந்து அரசன் டீசர் பார்த்துட்டே எனக்கு வெறுத்துருச்சு. போதும் ப்ரோ எனக்கு போதும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தகட்டிருச்சு, சத்தியமா தகட்டிருச்சு. நீ முரட்டு தகட்டு. அதுவும் வடசென்னையில நான் டக்குன்னு பார்த்தா வடசென்னையில பிளட் இருந்தது, ஆனா மூஞ்சு ஃபுல்லா அப்படியே வந்து குளிச்சு அப்படிலாம் இல்ல. எனக்கு வந்து எதுக்கு அவ்வளவு மூஞ்சில போட்டு ராஜன் சீனுக்கு மட்டும் தான் பிளட் இருக்கும்னு நினைக்கிறேன். மத்தபடி பெருசா எங்கேயும் அந்த காமிச்சிருக்க மாட்டாங்க. ஃபைட்டும் கம்மியா தான் இருக்க மாட்டாங்க. வந்து கேங்ஸ்டரை காட்டுறது, கேங்ஸ்டர்லாம் வந்து எவர் கிரீன் டிராமா மாதிரி அதெல்லாம் கேங்ஸ்டர் நீங்க காட்டுறது, கேங்ஸ்டரோ அண்டர் டாக் ஸ்டோரியோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்றது கிடையாது. அது எங்க பண்றோம் பேசிக்கா எந்த கதை எடுத்தாலுமே இவனுக்கு வந்து they are achieving only mediocre தானே தவிர அது எந்த இப்போ எல்லா ரிசோர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீஸ்டா இருக்கட்டும் சரி, ஆஃப் பீட்டா இருக்கட்டும் சரி, கமர்ஷியலா இருக்கட்டும், எதை எடுத்தாலும் வந்து நான் மீடியோக்கர் தான் பண்ணுவேன். தட் இஸ் த மேக்ஸிமம் ஐ கேன் டூன்றனால தான் நம்மளுக்கு இந்த டவுன் ஃபாலோ நான் பாக்குறேன். சரி, நம்மளுக்கு ரொம்ப எவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணது தெரியல. நம்ம லாஸ்டா ஒன்று கேட்கறேன். தென் வாட் யூ திங்க் வி ஷுட் டூ, லைக் ஆஸ் யூ திங்க் நீங்க ஒரு டைரக்டரா அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்கேயோ ட்ரைன் டு பிக்சர் ஃபிலிம். ஐ நோ ட்ரெண்டுங்கிறது வந்துட்டு போகும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போதைக்கு இந்த வயலண்ட் ரத்தம் கோரியா போறது ஒரு ட்ரெண்டு வச்சுக்குவோம். இப்போ அந்த பேய் பட காமெடி ட்ரெண்ட் இருந்த மாதிரி, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ இது ஒரு ட்ரெண்டு. அப்புறம் காமெடி ஃபிலிம்ஸ் ஒரு ட்ரெண்ட் இருந்த மாதிரி ஒரு ட்ரெண்டுன்னு வச்சுக்குவோம். பட் இனவே நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுவார் வாட் தமிழ் சினிமா ஷுட் டு ஆர் ஹூ ஷுட் ஸ்டெப் அப், அது எப்படி இந்த நிலைமை மாறும்னா என்ன பண்ணுவோம்? அதுதான் மாறணும்னா நான் அந்த மாதிரி எடுக்க வேணாம்னு சொல்ல. ஏன்னா நான் கதை எழுதும் போதே அது வரும், கேங்ஸ்டர் வரும், பிளட் அதெல்லாம் இருக்கும். ஆனா நான் ரொம்ப இன்டென்ஷனலா எடுக்கக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஆர்கானிக்கா இருக்கணும்னு நினைப்பேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுவா வரணும் கதையில. அது வரலையா, அது அந்த கதைக்கு அது தேவையில்லை, அவ்வளவுதான். நான் எந்த படம் எடுத்தாலும் தயவு செஞ்சு அதை மைண்ட்ல வச்சுக்கணும்னு தான் நினைப்பேன். இப்போ நான் டூரிஸ்ட் ஃபேமிலியே நான் ஏன் சொன்னேன்னா, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பாட்டுக்கு போது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சர்ச்சில் ஒரு சீன் வரும், லைக் வந்து அந்த டைரக்டரே ஒரு இடத்துல வந்து பேசுற இடம் வரும், அபிஷனே வந்து பேசுற இடம். நீங்க அந்த சீனை எடுத்துட்டு அந்த படம் பாருங்க, இட் டசன்ட் மேக் எ டிஃபரன்ஸ். ஓகேவா? அந்த சீன் வந்து ஓகே, அது வந்து சசிகுமார் ரொம்ப ஹீஸ் அ குட் மேன்னு காட்டுறதுக்காக அந்த விஷயம் வருது. அது வந்து அந்த சீனுக்காக அந்த சீனை ரொமான்டிசைஸ் பண்ணி அந்த சீன்ல ஒரு அது வந்து என்ன சொல்றது, நான் ஒரு ஃபீல் குட் படம் எடுத்திருக்கேன், அதனால அந்த இந்த ஒரு ஃபீல் குட் எலமெண்ட்டை நான் ஆட் பண்றேன். ஆர்எல்ஸ் அது வந்து ஒரு எமோஷனலான ஒரு எலமெண்ட்டை நான் ஆட் பண்றேங்கிற வச்சுமே. அப்போ இப்ப வர படங்கள்ல அந்த ஆர்கானிக்ங்கிற விஷயத்தை விட்டுறாங்க. ரெண்டாவது வேர்ல்ட் பில்டிங். எந்த படத்துலயும் இதுதான் வேர்ல்டு, இதுக்குள்ளதான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை பில்ட் பண்றது கிடையாது. இந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்குள்ள, இந்த சர்க்கிள்குள்ளதான் என் படம் இருக்கணும். அதை நான் ப்ராப்பரா அப்படி ஒரு விஷயமே விட்டுட்டாங்க. என் ஹீரோ இந்த விஷயம் பண்ணுவான், இந்த விஷயம் பண்ண மாட்டான், அது எதுவுமே கிடையாது. எந்த ரூலும் கிடையாது. அந்தந்த சீனுக்கு ஏத்த மாதிரி தன்னோட வசதிக்கு ஏத்த மாதிரி சீன்ஸை மாத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது. அதுவும் அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது ஆர்கானிக்குங்கிற விஷயத்த விட்டுடுறாங்க. அப்போ படமா நம்ம அதை பாக்குறப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு என்ன சொல்றது, நல்லா இருக்கு, இருந்தாலும் வந்து கனெக்ட் ஆகிக்க முடியல, கனெக்ட் ஆகி பார்க்க முடியல. அப்போ அதுலதான் போய் முடியுது. சோ எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக்கா பண்ணுங்க, கதைக்கு தேவையானதை மட்டும் பண்ணுங்க. அவ்வளவுதான். இவனுங்க கதையே ஃபர்ஸ்ட் இப்படி கதை ஃபர்ஸ்ட் இருக்கா, அதுவே லைக் அதுவே இல்ல. பட்
இவனுக்கு வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீட் விடுறது அதுமே பெரிய காண்டான ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப காண்டான விஷயம். ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அப்பனா என்ன தெரியுதா, அப்ப ஆப்வியஸ்லி உனக்கு கதை இல்ல, அது இப்போ விட்ட கதை இல்ல. அப்படிதான் நான் வந்து லீடு விடுறது நான் தப்பா சொல்ல, நீ அது வந்து எல்லா படத்துக்கும் வருது இல்ல அது. இல்ல 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 நான் சொல்றேன் கேளு. அதாவது லீடு விட்டுக்கோ, பட் இந்த படத்துக்கான ஒரு கிளைமேக்ஸ முதல்ல கூடு. ஓகேவா? அதான் அடுத்த படத்துல தான் வரும். ஃபர்ஸ்ட் பார்ட் அது இவன் எழுதலையா? நான் சொல்றது இல்ல இல்ல நம்ம வந்து இந்த சீக்வல் பிலிம்ஸ் எல்லாமே நம்ம ஹாலிவுட்ல பல படங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆனா அந்த படங்கள் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் பிலிம் நான் பார்த்து முடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் பிலிம் முடிஞ்சிரும். செகண்ட் பிலிம்கான லீடுங்கிறது இதுல இருந்து ஒரு ஆக்டர் எஃபெக்டா ஒரு விஷயம் நடந்து அது எஃபெக்ட் பண்ணது என்னாச்சு, ஒரு புது வில்லன் வருவான், ஒரு புதுசா ஒரு இஷ்யூ வருது, ஒரு கான்ஃபிளிக்ட் வருது இதே வேர்ல்டுக்குள்ள, அப்படி கொண்டு வர்றது வேற. ஆனா இந்த படத்துக்கு, இந்த படத்துல நீ ஒரு பிளாட் பாயிண்ட் ஆரம்பிச்சல, இந்த படத்துக்குன்னு ஒரு பிளாட் பாயிண்ட் ஒரு வேர்ல்டு பில்ட் பண்ண, அத ஒரு பாயிண்ட்ல கொண்டு போய் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த படம் பார்த்துட்டு இருக்க பாதியில கட் பண்ணி டு பி கண்டினியூட் போடுறேன்னா என்ன அர்த்தம்? இந்த படத்துக்கான அப்ப நான் இந்த படம் பார்த்து உட்கார்றதே வேஸ்ட்ங்கிற மாதிரி எல்லாம் இல்ல படம் எடுத்துட்டு முடிய போகுது. சரி ஐயோ கிளைமேக்ஸ் எடுக்கல, சரி ஓகே சரி போதும், இது வரைக்கும் போதும் ப்ரோ, நெக்ஸ்ட் டு பி கண்டினியூ பண்ணேன். இல்ல சீரியலா நடக்குது அதுக்கு இல்ல ப்ரோ பார்ட் 2 பாருங்க. அப்படா இவனுக்கு செட்டப்பே இவ்வளவு ஒரு பார்ட்டுக்கு எடுக்கறானுங்கல்ல. அதுதான் they are not clear about what they are doing. அப்பனா பாயிண்ட் நம்பர் 1, I don't know what I'm doing, but I'm doing something with the guns and blood. அவ்வளவுதான். அது வந்து அந்த சும்மா பேருக்கு அது எடுக்கிற மாதிரி தான் அவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அந்த செகண்ட் பார்ட்ல எடுத்தீங்கன்னா அது அழுகல் தான். இல்லங்க நான் என்ன சொல்றேன், நம்ம இப்போ கேஜிஎஃப் எடுத்துக்கோ. கேஜிஎஃப்ல ஒரு அண்டர்டாக் இருக்கான், அவனுக்கு ஒரு மிஷன் வருது, என்ன கருடனை கொலை பண்ணுங்கிறது தான் மிஷன். அது மற்ற கேஜிஎஃப் ஃபேக்டர் எல்லாம் விடுங்க, கருடனை போய் கொலை பண்றதோட அந்த படம் முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனாங்கிறதுல இருந்து செகண்ட் பார்ட் வருது. எனக்கு அது தப்பா தெரியல. இப்ப புஷ்பா எனக்கு இப்ப ஆக்சுவலா படம் ஞாபகம் இல்ல, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேஜிஎஃப் வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரியாவது நீ பண்ண, இந்த படத்துல நீ என்ன கதை ஆரம்பிச்சோ அந்த கதையை முடிச்சுட்டு அடுத்த கதைக்கு போ. நீ அதவே முடிக்காம நீ பார்ட் 2 போடுற அப்படின்னா நீ யூஆர் ஜஸ்ட் வாக்கிங் தி ஆடியன்ஸ். படம் பார்க்க வர நாங்க தான் லூஸ். வேற ஒண்ணும் 70% ஸ்கிரிப்ட், ஐ வில் கோ அண்ட் இம்ப்ரோவைஸ். வரலைன்னா செகண்ட் பார்ட். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாது ப்ரோ. ஐ அம் an artist. நான் வந்து அதெல்லாம் பண்ணுவேன். நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க உங்க சொன்னா கிரியேட்டிவ் ப்ராசஸ் எவ்வளவு ஹார்ட் தெரியுமா? சும்மா வடா பண்றீங்க. இல்ல சும்மா 120 ரூபாய்க்கு நான் வந்து கண்டிப்பா வந்து உங்களை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். என்னடா வேற மாதிரி பேசு, என்னென்ன பேசுனடா டே அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அது வேண்டாம், என்ன ஆட்ட ஆடுனடா அப்படிங்கிற ரொம்ப வன்மமா போயிடும் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சோம்னா. பட் ஆனா ஒரு நாள் இருக்கு அவனுக்கு இருக்கு. இல்லைங்க நீங்க சொல்றது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை நீங்க அடிக்கிறதுக்கு நான் I like that. It's a good film bro. நான் என்ன சொல்றேன், நல்ல படம். ரொம்ப ஹோப் ஹைப் கொடுக்குற அளவுக்கு இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு நான் என்ன பாக்குறேன்னா, இந்த எந்த விஷயம் ட்ரெண்ட்ல இருக்கோ அதை மட்டும் வைக்கிறது, டக்குன்னு எடுத்து ஈவன் பொலிட்டிக்கல் விஷயத்தையே நீங்க இப்ப இந்த டூட் படத்துல கூட போட்டுருங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, நான் அந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்து இந்த மாதிரி டைலாக வச்சேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ரீல்ஸ் கான்செப்ட் மாதிரி வாட் இஸ் ஒர்க்கிங், அந்த ஒரு மினிட்டுக்கு நம்ம கிராப் பண்ண முடியுதாங்கிறதுக்காக ஓகே அந்த எமோஷனல் டென்ஷனை நீங்க அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலியே நீங்க அந்த எமோஷனல் டென்ஷனை ஸ்டீம்லெஸ்ஸாக மலையாளம் ஃபிலிம் மாதிரியே விட்டுருக்கலாம். பட் தே வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் ஆன் இட். அது ஒரு மியூசிக்கை போட்டு அந்த எமோஷனலாக காட்டுறது மேபி நம்ம ஆடியன்ஸ்க்கு அப்படிதான் புரியும்னு டேரக்டர் காலை எடுத்ததா கூட இருக்கலாம், தப்பு சொல்லலை. நீங்கள் ரொம்ப அதை அப்படியே பிளைன் ட்ராமாவை கூட எடுத்துருக்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலியே நீங்கள் வந்து கிரவுண்டடாக கூட எடுத்துருக்கலாம். நீங்கள் அவன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறான்னா திஸ் இஸ் ஹவு நம்ம ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும், நம்ம ஆடியன்ஸ் டேஸ்ட்டுங்கிறனால அந்த கலை எடுத்துக்கிறது ஓகே. பட் ஆனால் இந்த ட்ரெண்டிங்கில் இருக்க விஷயம், ட்ரெண்டிங் இந்த சென்ஸ் இப்போ இதுதான் சொல்லணும். இந்த டபுள் இன்னொரு ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த டபுள் கேம் ஆடுறது. டபுள் கேம் ஆடுறதுன்னு சொல்றது, நான் இந்த பக்கமும் நான் சப்போர்ட் பண்ணணும், அந்த பக்கமும் இது பண்ணோம், அப்படியே இந்த பக்கம் ஒரு கடி கருத்து சொல்லிடுவேன், நான் எதுவும் பண்ணுவேன் அதுவும் பண்ணுவேன், எல்லாமே ஆல் ஆங்கிள் இருந்து பண்ணுவேன். லெஃப்ட்ல இருக்கு லெஃப்ட் சொன்னா லெஃப்ட்ல இருக்கும் அடிக்க, ரைட் சொன்னா ரைட்ல இருக்கு, ரெண்டையும் சொல்லிட்டு நான் வந்து தப்பிச்சுக்கோங்கிறப்போ நீங்க அந்த தட் இஸ் யூ ஆர் நாட் ஹேவிங் எ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் நீ எடுக்கணும்னே சொல்ல. ஃபர்ஸ்ட் ஒய் ஆர் யூ கோயிங் தேர்ங்கிறதே ப்ராப்ளம் தான். உன் படத்துல தேவையும் கிடையாது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை வச்சு பேசிட்டு மறுபடியும் அதுக்கு இந்த பக்கம் இப்படி ஒண்ணு பேசிட்டு இதுல டிராகன் படம் வந்தது லாஸ்ட் இயர், அதுதான் நீங்க சொன்னதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அதாவது படம் வந்து எல்லா ஆங்கிள்லயும்
நான் இப்படியும் கருத்து சொல்றது அப்படியும் கருத்து சொல்றது. ஒரு சீன் இப்படி ஒரு சீன் அப்படி, ஒரு சீன் இப்படி ஒரு டேய் ஒரு பக்கம் இல்ல. இந்த சாட்டை இத சீமான் சொல்ற மாதிரிதான். ஒண்ணு சாலைக்கு அந்த பக்கம் நிலை இல்ல, இந்த பக்கம் நிலை, நடுவில் அடி மட்டும்தான் லாரியில மையத்துலதான் ப்ரோ இருக்கும். நாங்க வேற எங்கேயும் நிக்க மாட்டோம். அந்த இடத்துல வேற என்ன பண்றது எங்களால. நீங்க சொல்ற மாதிரிலாம் சொல்றேன். இல்ல இவனுங்க இது பண்றது லைக் கேஷ் கிராப் பண்ற மாதிரி தானே கடைசியில நீங்க இப்படி பார்த்தா. they just want to cash grab. அதப்போ நம்ம எல்லாத்தையும் இல்லாம சேஃபா தப்பிச்சுக்கணுங்கிறப்போ நான் இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணிட்டு பட் அதுல வந்து நான் அப்படியே சாஃப்டா இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு வரப்போ ஓகே ஓகே ஃபைன் அப்படி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுங்க எனக்கு பிரச்சனை இல்ல. அப்படியே சீன்ஸ் எழுதுறதே வந்து ஸ்கெட்ச் காமெடி மாதிரி தான் எழுதுறாங்க. லைக் அதுலயுமே பண்றது வந்து ஃபுல்லாவே பரிதாபங்கள் ஸ்கெட்ச் மாதிரியோ இல்ல வந்து அந்த ஸ்கெட்ச்ல எப்படி இருக்கோ அதை விட ஒரு அது பரிதாப ஸ்கெட்சுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் காசு கொடுத்து எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் படம் பண்றாங்க. லைக் எனக்கு அப்படிதான் தோணுது. இவனுங்க ரிலேட்டபிள் ஏஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றானுங்க. அதெல்லாம் ரிலேட்டபிள் நல்லாவே இல்லை அதெல்லாம் பாக்குறதுக்கு மாதிரி. அது இந்த யூடியூப் மேபி அந்த யூடியூப் திங்க் பிளேஸ் மேஜர் ரோல்ன்ற மாதிரி இருக்கு. அந்த டிராமாக்கு வந்து they are seeking அங்க இருந்தா இதுவும் யூடியூப்ல தான். அது தப்பு சொல்லல. பட் அங்க ஆனா வந்து you are sticking it to that அப்படின்ற மாதிரியே ஒரு இது இருக்கு. சுந்தர்சி நீ ஆக்சுவலா வந்து நீ சொன்னதுக்கு வந்து ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள். குடும்பஸ்தானம் பார்க்கல. அது காம்பிலேஷன் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் தான் அந்த படம். இப்போ லைக் இது அதுதான் அது வந்து ஒரு பிஞ்ச் வாட்சிங் யூடியூப் வீடியோஸ் தான் ஜி. நல்லா இருக்கு. ஓகே ஜாலியா இருந்துச்சு. ஆனா அது வந்து ஒரு காம்பினேஷன் யூடியூப் வீடியோஸ் தான். இப்ப இவன் சொன்ன ஃபேக்டர் தான் அது. நீங்க வந்து இந்த நக்கலைட்ஸ் அலுமினாட்டிஸ் அதே டைரக்டர் தான். அதே மாதிரி தான். அதே இல்ல அதே டைரக்டர் தான். அதே மாதிரி தான். அதுதான் அது. நான் ஐடி ஓகே நான் அப்படிதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஓகே நீங்க உங்க ஊர் ஸ்லாங் எல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்க ஜாலியா தானே இருந்திருக்கோம். நீங்க உடனே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இங்க வந்து விட்டு நான் இல்லங்க டிவில தான் ஓடிடில தான் பார்த்தேன் நானே. சொல்லு ஜானி சொல்லு. ஏதோ சொல்லலடா ஏதோ பேச அதான் ஏதோ ஸ்கெட்ச் காமெடி மாதிரி பண்றது வந்து எனக்கு பெருசா அது இதுவா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்ன சுந்தர்சி வந்து அவர் சொன்ன எக்ஸாம்பிள் பேடான எக்ஸாம்பிள் தான். பட் இருந்தாலும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவனுங்க சுந்தர்சி வந்து இது மியூசியம் ஒர்க் பண்ணாருல, ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ரஷ் மட்டும் கொஞ்சம் போட்டு காமிச்சு என்ன பார்த்தா யூடியூப் மாதிரி இருக்கு படம்னா பிரம்மாண்டமா இருக்கணும் போது தான் எனக்கு ஆமால இவனுங்க எல்லாமே அப்படிதான் பண்றானுங்க. ஆனா அவருக்கு தெரியல மியூசியம் ஒர்க் ஒரு யூடியூப் படம் தான். அவரே அதை ஐரனியா தான் பேசிட்டு நான் தான் பார்த்தேன். பட் என்ன சொல்றது, ஆனா வந்து ரொம்ப தலைவலியான ஒரு அதுதான் இவனுக்கு பண்ற எல்லாமே வந்து ரிலேட்டபிளா பண்றன்ற பேர்ல இவனுக்கு அதான் பண்றானுங்க. லைக் இப்போ ரீல்ஸ்ல வர இது இந்த பெஸ்டின்ற கான்செப்ட், இந்த ஃபெமினிசம் கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் இப்ப கண்டெம்பரரியே போதோ அதை தூக்கி போட்டு ஒரு பரோட்டான்றது, அதுக்கப்புறம் வந்து இல்லையா அந்த சைடு போயிட்டு 4-5 கன்னு கொக்கைன்னு கன்னு போட்டு ஒண்ணு பண்றது, இப்படிதான் பண்றாங்க. எல்லாமே வந்து டேய் நார்மலா இருக்கு. நீ சொல்ற இப்ப நீ இப்போ இவன் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்கேயாவது நம்ம ரியல் லைஃப்ல எங்கேயாவது கடந்து போறோமா, அதை பத்தி பேசுறோமா, எங்கேயா பேப்பர்ல எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க கேட்க தமிழ்நாட்டுல நீங்க கல்ஃப் கல்ச்சர் இருக்குன்னு நீ காட்டுறனா அதுக்கான லீடு நீ கரெக்டா இப்ப மதராசில அது கரெக்டா அது எப்படி வருது, அது வந்தா என்ன அந்த மாதிரி கொண்டு வந்தா பரவாயில்ல. இப்ப நான் கூட ஒரு ஸ்கிரிப்ட் அது ரிலேட்டடா எல்லாம் எழுதிட்டு இருந்தேன், அது வேற. ஆனா நீ திடீர்னு ஒருத்தர் இருக்கான் தமிழ்நாட்டுல, திடீர்னு ஒரு AK-47 எல்லாத்தையும் சொல்றான்னு நீ சீன் திடீர் கண்டிச்சு எல்லாருமே அதுல இருக்கானுங்க. ஆமா எல்லாமே திடீர்னு நடக்கும். கோஇன்சிடென்ஸ் மாதிரி. அதான் கோஇன்சிடென்ஸ் சொல்ல, அதாவது நீ எனக்கு சுத்தமா நீ பண்ற எதுலயுமே ரிலேட்டபிள் இல்ல. இப்ப நீங்க சொன்ன அந்த பிளடி வேலண்டைன் அந்த இதுலயே அந்த DC படத்தோட டீசர்லயே அவன் திடீர்னு AK-47 வச்சு எல்லாத்தையும் சொல்றான். அது படத்துல வந்து அது எங்க எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் fantasy bro, fantasy is my thought. நீ Tarantino, I'm creating my own universe. என்ன பேசிட்டீங்க? இந்த வானபீஸா இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஒளிச்சு தள்ளணும். அந்த எல்லா எனக்கு இல்ல நீ இப்ப வானபீ ஸ்கிரீன்ல இருந்து blood வெளிய வருது அந்த மாதிரி இல்ல. நீ இப்போ இல்ல நீ இந்த ஃபேக்டர் தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது லாஸ்ட் ஒரு 5 வருஷமா வந்த டைரக்டர்ஸ்ல ஒரு 90% பீப்பிளா நான் வானபியா தான் பாக்குறேன்.
இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் ஒரு ஹிட்டான ஃபார்முலா, அதுல இருந்து நான் வந்து ஓகே நான் ஒரு வானபி அப்படிங்கிற மாதிரி அத வந்து ஒரு பிரிட்டன்ஷியஸா நீங்க சொல்றது யாருன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் இவங்க இருந்து பிரேக்கிங் பேட், இந்த டேரண்டினோ ஃபர்ஸ்ட் அடிக்கணும்ச்சி. அவனே போட்டு பொழந்துட்டு தான் இருக்காங்க ஹாலிவுட்ல. அது ஒரு விஷயம் இல்ல. அந்த போயிட்டு இல்ல டேரண்டினோ அடிக்கிறதுனா என்ன சொல்றது, இவங்க வந்து உலகத்துல கோடி படம் இருக்கும். பட் ஓகே டேரண்டினோ ஃபேன் சொல்லிட்டு இவங்க படம் எடுக்கிறத வந்து எனக்கு என்ன சொல்றது, அது அவங்க படம் கூட பாத்துக்க மாட்டானுங்க. நீங்க வேற அதெல்லாம் எனக்கு பண்றது. எனக்கு என்னன்னா எப்படி சொல்றது, இப்போ நீங்க டேரண்டினோ படம் பாக்குறீங்க, நீ why you want to replicate that entirely? ஏன் அதையே அப்படியே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அதுல இருந்து ஒண்ணு புதுசா எடுங்க. அந்த ஆள் பழைய படத்தை ஷிஃப்ட் எடுக்கிறாங்க, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? அதே ஒண்ணும் பண்றானுங்க. ரொம்ப கேவலமா. நீ ஏன் டேரண்டினோ, நீ வேற ஒண்ணாம இரு, அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீ டேரண்டினோ படம் எடுத்தா நான் நம்ம தென்னகத்து டேரண்டினோன்னு ஒருத்தர் இருக்காரு நம்மதுலயே. நீ ஏன் டேரண்டினோ மாதிரி எடுக்கணும்னு ட்ரை பண்றீங்க? நீ டேரண்டினோவை பார்த்துட்டு டேரண்டினோல இருந்து நீ யூ டிரைவ் சம்திங், அந்தாலே நிறைய காப்பி. அதுதானே உங்க ஸ்டைல். நீ அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் வைக்கிறது ஒரு 2 மொட்டையானுங்களை கூப்பிட்டு வருது. தலை வலிக்குது, தயவு செய்து தலை வலிக்குது. அது எந்த அளவுக்குன்னா பாட்டுல எல்லாம் ஃபைன், நல்ல விஷயம் தான். பிரேக்கிங் பேட் பாக்குறது, மக்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது, ஓல்ட் கண்டென்ட், இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த கிணற்று தவளையாவே இருக்கிறது, அதுலயே குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருக்கிறது தான் கதை இவனுங்க பண்றது எல்லாமே. எனக்கு அதுதான் ரொம்ப மோர் டு இட் அப்படின்ற மாதிரி இவனுங்க அதை இது பண்ண இல்ல. அதுதான் இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப நீ பிரேக்கிங் பேட் பாக்குற, இல்ல ஒரு பழைய மார்டின் ஸ்கார்செஸி படம் பாக்குற, கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கோட் சூட் போட்டு ஒரு 10-20 கேங்ஸ்டர் இருக்காங்கன்னு காட்டுறது ஓகே. நம்ம ஊர்ல எவன்டா கோட் சூட் போட்டு சுத்திட்டு இருக்கா? முதல்ல எவன் கேங்ஸ்டர் எனக்கு அது சொல்லு. ரவுடி பயிலுகளை நீ காட்டுற, ரவுடின்னு காட்டு. அவனுக்கு கோட் சூட் போட்டு சுத்துறானா? எங்க நீ கோட் சூட் போட்டு நான் யாரையுமே பார்த்தது இல்லடா. பிசினஸ் மேன் இருப்பான், அவனும் வந்து ஒரு மில்லியன் டாலர் பிசினஸ் ஒருத்தன் கோட் சூட் போட்டு சுத்துறான். அவனை தவிர எவனும் போட மாட்டான். நீ யாரை காட்டுற, யாரை ரெப்ரசென்ட் பண்ற? அவரே தனி ரிசப்ஷனுக்கு தான் போடுறானுங்க எல்லாம் கோட் சூட். வரதுக்கு ஒரே ஒரு தனி வேர்ல்டு கிரியேட் பண்றாரு. புரியுதா? அந்த மாதிரி எடுத்துக்கங்க. நீங்க தான் வேர்ல்டு பில்டிங் கேட்டீங்கல்ல, நம்ம ஊர்ல கேங்ஸ்டர் இருக்குது வேர்ல்டு பில்டிங். நீங்க ஏன் கோட், அப்ப நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க, கோட் சூட்லாம் பண்ண தமிழர்கள் போடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க? ஐயோ நான் கோட் சூட் போட வேண்டாம். நோ இல்ல அவன் சொல்றானமா, நான் கோட் சூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம். பின்னாடி பாருங்க போலீஸ் நிக்கிறாரு, புடிச்சு போயிருப்பாரு. இல்ல இன்னொன்னு எனக்கு வந்து இதை நான் கடைசியா சொல்லிக்கிறேன். இன்னொன்னு எனக்கு சொன்னாங்க, இது எல்லா டக்கெட்லயும் இருக்கு. பட் இந்த ரெக்கெட்ல ரொம்ப ஓவர் அதிகமா இந்த காது இருக்குல்ல, காதுல வந்து இவனுக்கு இப்படி செய்யறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. மெசேஜ் சொல்லாதீங்க ப்ரோ, தயவு செய்து. அதுவே இந்த படம் நல்லா போறதுக்கு ஒரு பெரிய காரணம். யூ டோன்ட் ப்ரீச், வாலண்டியரா ப்ரீச் பண்றது. நீங்க ப்ரீச் பண்றது படம் எடுக்கிறது. நீங்க கார்த்திக் சுப்ராஜோட படம் ஒரு சிலர் நல்லா இல்லாம போறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான். வேற ரீசனே கிடையாது ப்ரோ. இது நல்லா வேற ரீசன் இது மட்டும் தான். படத்தோட இதுவே வந்து நான் ரெட்ரோ ரீசெண்டா சொல்றதுக்கான காரணம் வந்து, டேய் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நீ என்னடா இங்க வந்து பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி தான். டேய் இதுக்கும் இதுக்கு என்னடா ரொம்ப இதுவா இருக்கும். அது நீங்க ஷார்ட் பிலிம் எடுத்தனால கேக்குறேன். நீங்க வந்து அந்த மசாயா காம்ப்ளெக்ஸ் வந்துருமா? நீங்க வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சால ஐ ஹேவ் டு ப்ரீச் குட் ஸ்டஃப். நான் கரெக்டான क्वेश्चन. அது வரும். அது எப்ப வரும்னா, நம்ம அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் தொடும்போது தான். கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கும் போது மசையா கான்செப்ட் வந்ததுன்னா அது வந்து வேற ஏதோ ப்ராப்ளம். அது என்டையரா வேற ஏதோ ப்ராப்ளம். Why you have the urge to preach people, man? Why you want to advise people? எல்லா படத்துலயும் நீங்க பாருங்க, டிராகன்ல பாருங்க, டூட்ல பாருங்க, இது தலைவலி. நான் வந்து இப்ப சொல்றேன், டிராகன் வந்து எனக்கு பார்க்கும்போது when I thought அவனுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிட்டு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். நான் கல்யாணம் பண்ணிட்டு படத்தை முடிச்சிருந்தா கூட நான் எதுவும் அந்த படத்தை வந்து மார்க் பண்ணிருக்க மாட்டேன். ஆள் கிடையாது தம்பி. ஆமா, நீ ஆரம்பத்துல இருந்து நீ கில்ட் ட்ரிப் ஆகல, திடீர்னு உனக்கு எப்படி இந்த கில்ட் ட்ரிப் வருது? இல்லங்க, அது எனக்கு அந்த மெசேஜ் சொல்றது அது ஒரு இதுதான். அது வந்து ஒரு காட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்துருது. If I am a director, I am going to preach you something. See, பொலிட்டிக்கலா கரெக்டா இருக்கா, கரெக்டா இல்லையா, நீ நல்ல விஷயம் சொல்றதா தப்பு சொல்லல.
நீங்க ப்ரீச் பண்றதுங்கிறது சப்டெக்ஸ்டா இருக்கணும் ஜி. காதுல வந்து நீங்க வந்து டைரக்டா அட்வைஸ் பண்றதுக்காக பண்ணாது போகுது. அது வந்து எனக்கு ரொம்ப படத்துல ரொம்ப ஆஃப் புட்டிங்கா போறதுல அதுவும் நம்பர் 1 அதுதான். வாலண்டியரா நீங்க ப்ரீச் பண்ணீங்கனாலே ஐ டோன்ட் வாண்ட் ஹூ த ஃபக் ஆர் யூ, எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நான் சொன்னா நான் போறோம்னு கேட்க மாட்டேன், நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. நான் எங்க அப்பா விஷயம் கேட்க மாட்டேன்டா. நீ நான் காசு கொடுத்து வந்து நீ எனக்கு கதை சொல்றியா? இல்லங்க நல்ல ஆமா இல்ல நீங்க அது அது பண்றதுனா நீ அது வந்து நல்ல கருத்துக்கள் சொல்லணும். நான் கருத்துக்கள் நீங்க சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். You have to preach good things. ஓகேவா? preach good things in a sense அதை நீ கதை மூலியமா சொல்லணும். நீங்க டைரக்டா மெசேஜ் சொல்லி மைக்க புடிச்சிட்டு பேசுறதா இருக்கட்டும். நீங்க கடைசியில வந்து அவன் கில்ட் ட்ரிப் ஆகி அப்படியே அவன் வந்து அந்த கில்ட் ட்ரிப்ல வெளியே வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. The movie should make me feel that. நீங்க அதுக்கு நான் ஏங்க இல்ல அது நீங்க அது வந்து என்னன்னா ஒரு டக்குன்னு ஒரு மாரல் ஸ்டாண்ட் எடுக்கிறது. ஏன்னா டக்குனு இதனால ஃபெயில் ஆயிடக்கூடாது இல்ல. இப்ப வந்து டிராகன்ல வந்து அவன் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அது ஒரு ராங் எக்ஸாம்பிள் ஆயிடக்கூடாது அப்படின்லாம் அப்படி அவனுங்களுக்குள்ள ஒரு கன்ஸ்டன்ட் செட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து இப்ப நான் அது தப்புன்னு தான் சொல்லுவேன். இது எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் a film. நீ அவ்வளவு தூரம் அது இல்ல, நீ முதல்ல இருந்தே நீ இப்படி காட்டியிருக்க கூடாது அவனை. ஓகேவா? நீ முதல்ல இருந்து அவனை ஒரு ஃப்ராடுன்னு காட்டுற. அவன் எடுக்கிற கால் எல்லாமே எக்ஸ்ட்ரீமா ஒரு என்ன சொல்றது, ஒரு தப்பான கால் தான் திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்கான். அவனை எந்த வகையிலுமே நான் நல்லவனாவே பார்க்கல. கடைசியில ஒரு காரணம், ஒரு சப்ப காரணம் அதுக்கு வந்து அவன் கில்ட் ட்ரிப் ஆகுறாங்கிறது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இவனால பாதிக்கப்பட்டவங்க they make it work இல்ல. நீங்க வந்து இப்போ டிராகன் நீங்க என்ன சொன்னாங்க, that connected to the people and people loved it. அப்போ நம்ம அதை ஹிட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஓகே இந்த மாதிரி பண்ணா ஒர்க் அவுட் ஆகும்னு போறதுனால இந்த ட்ரெண்ட் வருது. லைக் நம்ம இந்த விஷயத்த பண்ணி இப்படி பண்ணிடலாம், இந்த விஷயத்த பண்ணி இப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணா இது ஒர்க் அவுட் ஆயிரும். டானா நான் சொல்லுவேன் கிரேட் எக்ஸாம்பிளா, அடிக்க வந்துருவாங்க நம்மள. அதாவது இல்ல அது ஒரு மொக்க படம் தான். சொல்லுங்க. மொக்க படம் இல்ல ஜி, எனக்கு அது சில காமெடி பொசிஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் எனக்கு வந்து அந்த எண்ட் த வாட் ட்ரைங் டு ப்ரீச் இஸ் சோ டாக்ஸிக். நீங்க வந்து அதை வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க திடீர்னு எனக்கு புரியவே இல்லை அந்த படத்துல. எனக்கு அது எப்படி நீங்க அது வந்து நீங்க உடனே கேட்பானுங்க, நீங்க உங்க அப்பாவோட காலை பார்த்திருந்தா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காலை எங்க அப்பா நீ எட்டிட்டு உதைக்கும் போது பார்த்தேன், பேசாம விடுறாரு. இல்ல ஜி, நீ அது எப்படி இருக்குன்னா ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு விஷயத்த ரொம்ப டிராஜிக்கா பேடா காட்டிட்டு டக்குன்னு நான் வந்து அதை ஒரு மாரல் பாலிசிங் ஸ்டாண்ட் எடுத்து டக்குன்னு அதை ரிவர்ஸ் பண்றேன். அதுவே மாறலி கரெக்ட் இல்ல. நீங்க எல்லாமே டக்குன்னு ஒரு விஷயத்த காட்டிட்டு இப்ப அவன் மாறிட்டாங்கிறது நீங்க என்ன இப்போ இதுக்கு சொன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது ஏன் ஒரு மனிதன் மாறக்கூடாதா? அதாவது ஹரிச்சந்திர நாராயணன் பார்த்து தானே காந்தி வந்தாரு. மாறுவாங்க ஓகேவா? அந்த தானே செந்தில் குமாரி திருந்திட்டா இப்ப இந்த ஒரு நிமிஷத்துல திருந்திட்டியா? ஏங்க மாறுறதுக்கு எது மாற்றம் எங்களுக்கு வரணும். நீங்க படத்துல இருக்க கேரக்டரை எடுத்து மாறுறதுங்கிறது கிடையாது. நீங்க அதை வந்து நீ ஒரு கதையா, ஒரு கோர்வையா, ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரைக்கீரோட எடுக்கிறதுதான் கதை. நீங்க வந்து அதுல இருக்கணும் நம்மள மாதிரி திடீர்னு எல்லாம் ஆயிட்டு இருக்கா, மாறிட்டான். என்ன பண்ற, இவ்வளவு நேரம் நான் பண்ணது இவ்வளவு நேரம் நான் பார்த்துட்டு இருந்தோம் இழிச்சவாங்க. ஓகேப்பா இவ்வளவு நேரம் இந்த ஜாலியா இருந்து டக்குன்னு வந்து சுகி ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு நீ கொண்டு வரதப்ப நீ என்ன பின் பாயிண்ட் பண்றானே எனக்கு தெரியல. எனக்கு அந்த டிராகன் படத்துல கடைசியில வந்து அப்புறம் எனக்கு அது நான் அதை பத்தி டுவெல் பண்ண விரும்பல, பேடா கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இட் இஸ் அது சுத்தமா கடைசியில நீ வந்து இவ்வளோ வந்து இப்பெல்லாம் பண்ணது பண்ணல. அவனுக்கு நீ அது கூகுள்ல வேலை போ, ஏன்னா அது கூகுள்ல வேலை போன கூட போடுங்க. அந்த கூகுள்ல தான் வேலை போச்சு, கூகுளே வேலை போச்சு, வேற கம்பெனில கிடைக்காது அவனுக்கு. நீ எதுக்கு இப்போ வந்து சூசைட்? அதுதான் இப்ப நீ அந்த அளவுக்கு கால் எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே அழிஞ்சு போன மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல ஜி. எனக்கு அந்த படமே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கா போன மாதிரி தான் இருந்தது. பட் we don't know what works and what not worksங்கிறது மாதிரி இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கில்ட் ட்ரிப் மாதிரி பண்ணி நம்மள ஈஸி பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி போயிட்டாங்க டேரக்டர்ஸ். ஒரு கில்ட் ட்ரிப்பை பண்ணி விடு, அவனுக்கே ஒரு செல்ஃப் கில்ட்டை பண்ணி விட்டு மாற்றி விட்டீங்கன்னா பணம் கிட்டு அப்படிதான் அவன் திருந்திட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் கொண்டு போறாங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது ஜி எனக்கு லாஸ்ட் பாயிண்டா சொல்லணும்னா எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு? 2 மணி நேரமா சொல்லு. 2 மணி நேரம் ஆக போகுது. பரவாயில்ல. லாஸ்ட் பாயிண்டா சொல்லணும்னா, நீங்க வந்து இதுக்கு மேல பண்ணணும்னா டைரக்டர் ஸ்டெப் அப் ஆகுறதுங்கிறது ஒண்ணு. நியூ டைரக்டர்ஸ் வந்து மேபி
இந்த ரைட்டர்ஸ் இருக்கணும், மேபி அந்த ஸ்கிரிப்ட் சென்ஸ்ங்கிறது தான் இல்லாம போயிடுச்சோன்னு தான் டவுட். ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டை ஜட்ஜ் பண்ண இவங்களுக்கு தெரியலையா, இல்லை ப்ரொடியூசருக்கு தெரியலையா, இல்லை இவனுங்களே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிறாங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ளஸ் ரைட்டிங் வேணும், நம்ம மிஸ்கின் சொல்ற மாதிரி புக்ஸ் வேணும், படிச்சாதான் அப்படிங்கிற எனக்கு அடாப்டேஷன் பண்ணாலும் கரெக்டா பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுவும் பெரிய ஸ்கில் தான். நீங்க உடனே நீங்க படிச்சுட்டு எல்லாம் அடாப்ட் பண்ண முடியாது. அடாப்ட் பண்ணா நீங்க அடாப்ட் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அடாப்டர் ஸ்கிரீன் பிளேங்கிறது பெரிய விஷயம் இல்ல. எனக்கு அதுமே டவுட்டா இருக்கு. இப்போ இவங்க நம்ம சொல்ல ரைட்டர் வேணும் அப்படி இது பண்றது அது பண்றதுட்டு, இவங்க வந்து ஒரு கதை, ஒரு ரைட்டர்கிட்ட ஒரு கதையை வாங்கி இல்ல ரைட்டர் சொல்லியே ஒரு கதையை எடுத்து அதை மாதிரி இவங்க கரெக்டா பண்ணுவாங்களான்னு டவுட் தான். இவங்களால மவுண்ட் பண்ண முடியுமா? ஒரு 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 யூனிக் ஸ்டைலா இருக்கிறமே டைரக்டர்ஸ் வரணும் ஜி. தேர் இஸ் நோ டைரக்டர்ஸ் பாஸ்ட். இல்ல நீங்க சொன்னதுக்கு நான் வந்து அமரன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அமரன் வந்து எனக்கு பிடிக்கல, ஓகேங்களா? இட்ஸ் அ பயோபிக், ஓகே? ஒரு ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த ஒருத்தரை பத்தி நீ எடுக்கிற, ஓகே, வி ரெஸ்பெக்ட் ஹிம், அது வேற விஷயம். ஆனா நீ அடாப்ட் பண்ணி நீ எடுக்கும்போது அடிப்பாங்க. இல்ல இல்ல நான் என்னோட பர்சனல் ஒபினியன். சிவகார்த்திகேயன் படமா? உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அந்த படம்? நானும் ஒரு ஃபுல்லா விட்டு பார்த்தேன், பட் ஆல்மோஸ்ட் ஃபுல் படம் நான் பார்த்துட்டேன், ஓகேங்களா? நான் ஏதோ விட்ட மாதிரி எனக்கு அது பயோபிக் வாக்கியனே அவ்வளவுதான். நல்லா நல்லா சொல்றேன். இல்ல பயோபிக் தான் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், அத ஒரு என்ன சொல்றது, மேபி சிவகார்த்திகேயன் செட் ஆகலையா. சாய் பல்லவி ரோல் நல்லா இருந்தது, ஓகே. பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கதையை கொண்டு போகணும்னு நினைச்சதும் ஓகே, நான் தப்பு சொல்ல. பட் அந்த படம் வந்து ஒரு கிராஃப்டா இன்னும் இது பண்ணிருக்கலாம், தெரியல. ஐ டோன்ட் நோ. அப்ப என்ன பண்றது? அப்ப நீங்க தான் வந்து சினிமா காப்பாத்தணுமா சமுராய்? இல்ல கடைசியா என்ன வேணா பேசுங்க. இல்ல நீங்க கட் பண்ணிருக்கேன் பேசுன்னு சொல்ல, கடைசியா ஒரு பாயிண்டர் எனக்கு தெரியல, நீங்க 2 பேர் மட்டும் சொல்லிருங்க. ஸோ வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட்? நீங்க என்ன பண்ணலாம் இப்போ இந்த நிலைமை மாறுறதுக்கு? ஹவு, எதை நோக்கி இந்த மாதிரி இப்போ டைரக்டர்ஸா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா ஹீரோஸ் வந்து ஸ்டார் ஆகிறது எல்லாமே டைரக்டர்ஸ்க்குள்ள தான் இருக்கு. லைக் இஃப் யூ வாண்ட் டு மேக் குட் ஃபிலிம்னா வாட் டைரக்டர் ஷுட் கான்சென்ட்ரேட் டுவர்ட்ஸ் டு மேக் எ குட் ஃபிலிம். அது புதுசா இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணா நல்லா இருக்கும், என்ன மாதிரி படங்கள் ட்ரெண்டை சொல்லல, வாட் அப்படிங்கிறது வந்து முதல்ல அவனுங்க படம் வந்துச்சுன்னா போகாதீங்க தியேட்டருக்கு. அது வந்து ரெவன்யூ ஷேர் கட் பண்ணி விட்டுரும். அது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி அப்படி மாறிடுச்சு. நீ சொல்லு சார். லைக் இல்ல, அட்லீஸ்ட் நான் ஒரே ஒரு விஷயம் தான், பீ ட்ரூ டு வாட் யூ டு, அவ்வளவுதான். மத்தபடி நீ வந்து அந்த ஸ்டேக் ஆஃப் இது அதெல்லாம் இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தோணுதான் நீ அதை பண்றல. எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருந்தாலும், ஒரு ஐடியா வரதா இருந்தாலும், ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு தான் வருது. அந்த ஸ்பார்க் வந்து அது நான் சொல்லிதான் தெரியும், எல்லாருக்குமே எந்த மீடியம்ல என்ன கிரியேட்டிவா இருந்தாலுமே வந்து ஒரு டெஸ்டிங் டைம் பீரியட்னு அவங்களே வச்சுப்பாங்க. எத்தனை நாள் நமக்குள்ள இருக்குன்றதை பார்த்துட்டு ஓகே இட் இஸ் தேர், ஓகே லெட் அஸ் ட்ரை அவுட்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த 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 டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நார்மலா யூஸ்வலா பண்ணவனுக்கு தான் அவனுங்க. இவனுங்க என்னமோ எடுத்த உடனே நீ வந்து டைரக்ட் பண்றதுக்கு லாய்க்கு இல்லைன்னா நம்ம சொல்லல. நீ யூ ஹேட் இட் இன் யூ, பட் யூ காம்ப்ரமைஸ் இட் ஆர் யூ ஸ்கேமிங் இட் இன் த நேம் ஆஃப் ஃபிலிம்ஸ்ன்றது தான் இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ன்றது தான் ப்ராப்ளம். ஸோ கோ பேக் டு வெர் யூ கேம் ஃப்ரம் அண்ட் டூ. அதை பார்த்து ஃபர்ஸ்ட் நம்ம ஓகே நல்லா பண்றான்ட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். எந்த படத்தால இப்ப லோகேஷே இவ்வளவு போட்டு அடிச்சாலுமே வந்து மாநகரம் பண்ண ஆள் தான்டா நீ. லைக் மாநகரம் பண்ண கைது பண்ண ஆள் தானே. ஓ யூ நோ வாட் யூ டூ, ஸோ டூ தட். டோன்ட் பி பிரிட்டன்சியஸ் ஆர் எனிதிங், வானபி ஆர் எனிதிங். இவங்க சொல்றாங்க நான் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்காக நான் அதை பண்றேனோ, இல்ல வந்து இதெல்லாம் பண்ணா நம்மள வந்து பாப்பாங்களோன்றதுக்காக லோகேஷ் கனார் மட்டும் இல்ல, அதே ஏ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த டைரக்டர்ஸா இருந்தாலும் சரி, எதுக்கு ஒரு கதை பண்றீங்களோ அதுக்கு ட்ரூவா இருந்து அதோடைய மேக்சிமம் உன்னால ஒரு சின்ன ஒரு 1 நைட்ல நடக்கிற ஸ்டோரினாலும் அதோட மேக்சிமம் உன்னோட எவ்வளவு ஃபுல் ஆஃப் பண்ண முடியுமோ ஃபுல் ஆஃப் பண்ணினா, உன்னால எவ்வளவு ஃபுல் ஆஃப் பண்ண முடியுமோ அதை ஃபுல் ஆஃப் பண்ணினா கைதி வந்துச்சு, ஓகேவா? ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம்ல ஒரு கேங்ஸ்டர் கதையை நீங்க மறுபடியும் எடுக்க போறதுனாலும் அதுல மேக்சிமம் என்ன பண்ண முடியும், அது எந்த அளவுக்கு ட்ரூவா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிலீவ், ஒரு கன்விக்ஷன் வேணும் ஒரு டைரக்டர்னா. ஒரு கதை சொல்லணும்னா என்ன கன்வின்ஸ் பண்ணிச்சுன்னா ஐ ஒன்ட் பி ஆஸ்கிங் எனி ஆஃப் திஸ். நீ கோட் சூட் போட்டு நீ ஜர்க்கின் போட்டு நாளைக்கு சென்னையில ஸ்னோ வருதுன்னு சொன்னா கூட நான் நம்புவேன். பட் யூ ஹேவ் டு கன்வின்ஸ், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே, கன்விக்ஷன் ஒரு டைரக்டர் ரொம்ப முக்கியம். அந்த கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் டு எனிதிங் யூ வாண்ட், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. டோன்ட் டு இட் ஃபார் தி சேக் ஆஃப் ட்ரெண்ட் அண்ட் எனி ஆஃப் தி புல்ஷிட், அவ்வளவுதான். இப்ப அவன் சொன்ன விஷயம் தான் என்னன்னா, நீங்க வந்து
ஸ்கிரிப்ட்ல என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு, அதை சுத்தி ஒரு வேர்ல்ட ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா அந்த வேர்ல்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி. எதுக்கு வேர்ல்டுனா அப்பதான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். இந்த வேர்ல்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்கணுமா நடக்கக்கூடாதா, இந்த வேர்ல்டுல கன் வேணுமா வேண்டாமா, இந்த வேர்ல்டுல இருக்கிறவன் இப்படி பண்ணுவானா மாட்டான், ஏதாவது ஒரு நீ அப்படி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும்போது தான் நீ எழுதுறப்போ உனக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். நான் ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வச்சுப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கதை எழுதும் போது அந்த கதையில ஒரு 4-5 கேரக்டர் 5 கேரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 5 கேரக்டரும் முதல்ல யார் யாருன்னு தனித்தனியா அவங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நானா வச்சிருப்பேன், ஒரு நோட் வச்சிருப்பேன். எதுக்குன்னா நான் அதை தாண்டி அந்த கேரக்டர் நான் போயிடக்கூடாது. அவன் பேசுற டயலாக்ஸ்ல இருந்து அவங்க பிஹேவ் பண்றதுல இருந்து அந்த கேரக்டர் இதுக்குள்ள அவங்க வெளியே போயிடக்கூடாது. அவங்க மாறுறாங்கன்னா அது கதையில அதுக்கான காரணத்தை நான் கொண்டு வந்து பில்ட் பண்ணி நான் அவனை மாத்த வைக்கணும். ஒரு கேரக்டர் ஆர்க் மாதிரி அவனை நான் கொண்டு வர வைக்கணும். இல்லைன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் குள்ளதான் அவன் சுத்தணும். சோ நீ அந்த மாதிரி நீங்க உங்களுக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயினை முதல்ல பில்ட் பண்ணுங்க. ஏன் வந்து படங்கள் ரேண்டமா இருக்கு, படத்துல வர விஷயங்கள் ரேண்டமா இருக்குன்னா இஷ்டத்துக்கு என்னென்னமோ நடக்குது. அந்த கதையில அது ஒட்டுறதும் கிடையாது. பாக்குற நமக்கும் வந்து ரேண்டம் திங்ஸ் ஆல் ஓவர் மாதிரி, ஷிட்டிங் ஆல் ஓவர் மாதிரி இருக்கு அந்த படங்கள் பாக்குறப்பவே. அப்போ கான்சியஸா முதல்ல எழுதுங்க. இன்னொன்னு ட்ரை டு பி ஒரிஜினல். அந்த ஒரிஜினல் எங்க இருந்து வரும்னா, நான் ஒரு ஓகே இந்த சீன் ஃபில் பண்ணுவேன்னு சொல்லி டக்குன்னு ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்த சீனை நீங்க எடுத்தா பரவாயில்லன்னு சொல்றேன், பரவாயில்ல. ஆனா அது இங்க தேவையான்னு முதல்ல பாருங்க. கைதியில அவங்க கன் எடுத்து அடிக்கிறது ஏன் தேவை, நான் ஏன் தேவைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பேர் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஒரு 20 to 30 people ஆர் தேர். நீங்க ஆல்ரெடி கார்த்தி வந்து 2 தடவை சண்டை போட்டு வந்துட்டேன், 3 தடவை சண்டை போடுவாரு. ஃபர்ஸ்ட் ஃபைட், செகண்ட் ஃபைட், தேர்ட் ஃபைட், 3 ஃபைட் எல்லாம் முடிஞ்சு வருது. கிளைமேக்ஸ்ல வரும்போது திரும்ப சண்டை போட்டா நல்லா இருக்காது. அப்போ இந்த இடத்துல ஒரு பேங்கர் தேவைப்படுது. ஓகே, கதைக்கும் வந்து ஆர்கானிக்கா அது கொண்டு வந்து ஓகே இவங்க வந்து பொட்டன்ஷியலி ஒரு 900 கிலோ ட்ரக் வச்சிருக்கானுங்கன்னா இவனுங்க வந்து பொட்டன்ஷியலா அவனுக்கு கன் இருக்க வாய்ப்பு நம்மள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பெரிய கன் எடுத்து அங்க சுடுறாங்கும் போது ஒரு 20 to 30 பீப்புள வெளியே இருக்கவங்கள ஒரேடியா அந்த இடத்துல இது பண்றதுக்கு வேற வழியே இல்லை, அந்த கன் தேவைதான். ஆனா அந்த கன்னை புடிச்சிட்டு திரும்ப 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 நான் கிளைமேக்ஸ்ல பெரிய கன்னை தூக்கிட்டு வர்றது முதல்ல விடுங்க. ஓகேவா? கிளைமேக்ஸ்ல வந்து அது வந்து ஒரு டன் அண்ட் டஸ்டட். அந்த படத்தோடய அது முடிஞ்சது. ஓகே, அது கேஜிஎஃப்ல வந்தது, அது வேற மாதிரி பண்ணாங்க. ஓகே, இதுக்கு மேல அதை பண்ணாதீங்க. அது விக்ரம்லயே அது கொஞ்சம் சேச்சுரேட் ஆயிடுச்சு எனக்கு. பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங். ஸோ அப்போ முதல்ல இப்ப என்ன எல்லாம் ட்ரெண்ட்ல இருக்கு, இப்ப வந்து என்னெல்லாம் இதுல இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு படம் பண்றேன்னு முதல்ல வராதிங்க. அண்ட் தென் வந்து அஃப்கோர்ஸ் இப்ப சொன்ன மாதிரி ரைட்டர்ஸ் கண்டிப்பா தேவைதான். ஆனா வந்து ரைட்டர்ஸ் இருந்தா மட்டும் அது நல்ல படம் ஆயிராது. எண்ட் ஆஃப் த டே டைரக்டரா நீங்க தான் கால் எடுக்கணும். டைரக்டர்ஸோட கால் தான். அது தேவையா தேவையில்லையா, வைக்கலாமா வேண்டாமா, அது ரைட்டரையும் உங்க கண்ட்ரோல்ல தான் நீங்க வச்சுக்கணும். அது அந்த வேர்ல்டுக்கு தேவையா, அந்த ஸ்டோரிக்கு தேவையாங்கிற கால் நீங்க தான் எண்ட் ஆஃப் த டே எடுக்கணும். ஸோ அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாமா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா என்னன்னா, நாங்க வந்து இது வந்து ஜென்ரலா ஒரு வீடியோ பாட்காஸ்ட் டிஸ்கஷன் மாதிரி தான் இதை பண்ணணும்னு நினைச்சோம். நாங்க அப்படிதான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இனி வர வீடியோஸும் இப்படிதான் இருக்க போகுது. பிகாஸ் வி ஹாவ் மெனி திங்ஸ் டு டூ ஹியர். ஸோ எங்களுக்கு இதுதான் கொஞ்சம் ஈஸி ஃபார்மட் டு கம்யூனிகேட்டா இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். அப்புறம் நாங்க வந்து சும்மா ஜாலி டாக்ஸ் தான். நீங்க வந்துட்டு உடனே இது அது சும்மா 3 பேர் ஜாலியா பேசிட்டு இருக்கிறதுக்கு மாதிரி சொல்லுவேன். யுவர் ஒபினியன் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல போட்டுருக்கேன். ஆமா, பிடிக்கல கீழே கமெண்ட் போடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் யூ டோன்ட் வாண்ட் டு டெலீட் பண்ணுவாங்க.